தி பாஸ் அத்தியாயம் 361. சூர்யா தொடர்ந்து முன்னிலையில் சென்று கொண்டிருக்க அந்த மலேசியாக்காரங்க அங்கதானே இருக்காங்க. ஆனா என்ன இப்ப சத்தத்தையே காணோம், ஒருவேளை கண்ணு தெரியாம போயிடுச்சோ என்று இவ்வளவு நேரம் தன்னை கட்டுப்படுத்தி வைத்திருந்த அசோக் அவர்களை பார்த்து முதன்முறையாக வாயை திறந்தான். இவன் பேச ஆரம்பித்ததும் எதிரிலிருந்த வெளிநாட்டு அணியினர் எல்லோரின் முகமும் வெளுத்து போனது. இந்த மாதிரி 1000 பார்வையாளர்களுக்கு முன்பாக இல்லை, உலக அளவில் எல்லா பக்கத்திலிருந்தும் பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் முன்னிலையில் அவர்களுக்கு கோபம் வந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாத நிலையில் இருந்தார்கள். அவர்கள் என்ன பேசுவது என்று அவர்களுக்கு புரியவே இல்லை. அசோக்கும் அவனது அணியினரும் சற்று நேரம் முன்பாக எப்படி உணர்ந்திருப்பார்கள் என்று இப்போது அவர்களுக்கு புரிந்தது. இந்த நொடி அவர்கள் மனதில் இருந்த நம்பிக்கை முற்றிலும் குறைந்து போயிருந்தது. சூர்யா அவனது டிரைவிங் திறமை மோசமாக இருக்காது என்று மட்டும் அவர்களுக்கு உணர்த்தவில்லை, அதோடு சேர்த்து அவன் ஆதமை விட திறமையானவன் என்று எல்லோருக்கும் காண்பித்திருந்தான். இந்த முறை ஆதம் வெற்றி பெற வாய்ப்பில்லை. செம்ம சூப்பர், அவ்வளவுதான், மேட்ச் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்ன சஸ்பென்ஸ் இருக்கு? உண்மைய சொல்லணும்னா நான் வருஷம் இந்த ரேஸ் பார்க்க தவறாம வருவேன். ஆனா இந்த வருஷம் தான் நான் பார்த்ததுலயே பெஸ்ட் மேட்ச். நான் திரும்பி போனதும் கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இத பத்தி சொல்லுவேன். இப்ப கூட சூர்யா அந்த ட்ரிஃப்ட் அடிச்ச விதத்தை என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அடுத்தடுத்து தொடர்ந்து சூர்யா இதே போல செயல்பட்டு பல வளைவுகளை கடந்து வந்து ஆதமை விட முன்னிலையில் இருந்தான். இந்த நொடி அந்த அரங்கம் மிகவும் பரபரப்பாக இருந்தது. ஒரு சிலர் தங்கள் போனை வெளியே எடுத்து இந்த போட்டி குறித்த செய்தியை மீண்டும் அப்டேட் செய்ய ஆரம்பித்தனர். மேட்ச் பாதி முடிஞ்சிருச்சு. சூர்யா செம்ம சூப்பரா அந்த வழிகளை எல்லாம் தாண்டினாரு. இந்த டிராக்கும் வண்டியும் சூர்யாவுக்காக செஞ்ச மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நம்ம நாட்டுல இவ்ளோ திறமையான ஒரு ரேசர் இருக்காருன்னு சூர்யா எல்லாருக்கும் நிரூபிச்சிருக்காரு. அவரோட பேர் ரேசிங் உலகம் முழுக்க பரவ போகுது என்று செய்தி பதிவிட்டு அதனுடன் அவர்கள் எடுத்த சில வீடியோ போட்டோ என அனைத்தையும் அவர்களது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டனர். போட்டியை காண வந்திருந்த பெரும் பணக்காரர்கள் எல்லோரும் மிகவும் உற்சாகமாக இருந்தனர். இந்த போட்டியை பார்த்து கொண்டிருந்த எல்லோரின் மனதிலும் ஒரே மாதிரியான தோன்றிய கேள்வி, சூர்யா எப்படி இவ்வளவு திறமையாக கார் ஓட்டுகிறான் என்பதுதான். எப்படி வாகனம் ஓட்டுவது என்பதை கற்றுக்கொள்வது கஷ்டமில்லை, ஆனால் அதை திறம்பட செயல்படுத்துவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. இந்த போட்டியை உலகமெங்கும் எல்லா இடங்களிலிருந்தும் எல்லா விதமான ஆட்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அனைவரின் கவனத்தையும் இந்த போட்டி ஈர்த்திருந்தது. அசோக் இப்போது ஏதோ யோசித்தவன் தன் போனை எடுத்து ரேசிங் வெப்சைட் உள்ளே சென்றான். ஏற்கனவே இந்த போட்டி குறித்து அந்த தளத்தில் பேச ஆரம்பித்திருந்தார்கள். ஒவ்வொரு 3 வினாடிக்கும் யாரோ ஒருவர் இந்த மேட்ச் எந்த நிலையில் இருக்கிறது என்று கேட்டுக் கொண்டிருந்தனர். ஏனெனில் சூர்யா இந்த போட்டியையே தலைகீழாக மாற்றி தன் பக்கம் திருப்பியிருந்தான். எதிரணியில் இருந்த யாருக்கும் இப்போது அந்த தளத்தில் என்ன பேசுகிறார்கள் என்று பார்க்கும் மனநிலை இல்லை. அசோக்கின் அணியில் இருந்த சிலர் கூட இன்னமும் சூர்யாவின் செயல்களை கண்டு அதிர்ச்சியில் தான் இருந்தனர். அவர்கள் தொடர்ந்து அந்த திரையில் தான் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தனர். எனவே அவர்களுக்கும் இணையதள பக்கத்தில் என்ன நடக்கிறது என்று பார்க்க ஆர்வமில்லை. அசோக் தன் போனில் போட்டி பாதி நிலையில இருக்கு, இந்தியன் டீம் ரேசர் சூர்யா மலேசியன் டீம் ரேசர் ஆதம மொத்தமா பின்னுக்கு தள்ளிட்டாரு. ஃபைனல்ஸ் தொடங்கியதிலிருந்தே சூர்யா ரொம்ப அருமையா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட வேகத்துக்கு எதிராளி ரொம்பவே பின்தங்கி இருக்காரு. வளைவுகள்ல எல்லாம் சூர்யா திரும்பின விதம் ரொம்பவே அபாரமா இருந்துச்சு. எங்கேயும் அவர் தன்னோட வேகத்தை குறைக்கவே இல்ல. வளைவுகள்ல கூட அதே வேகத்தோட போய் தான் ட்ரிஃப்ட் பண்ணினாரு என்று நடந்த அனைத்தையும் தெளிவாக விளக்கி ஒரு பதிவை போட்டான் அசோக். அந்த நேரம் திரையில் அவர்கள் இருவரின் வாகனம் எதுவும் தெரியவில்லை. அதனால்தான் அவன் இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த பதிவை எழுதினான். இந்த தளம் ரேசர்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் உருவாக்கியது. எனவே உலகில் இருக்கும் எல்லா நாடுகளில் இருக்கும் ஆட்களும் இதில் பார்வையிட முடியும். அதே போல அதில் பதிவிடப்படும் செய்திகள் அனைத்தும் அவரவர் நாட்டு மொழியில் எளிமையாக மொழிபெயர்ப்பு செய்ய முடியும். அதே போல யாராவது அந்த பதிவிற்கு கருத்து தெரிவித்தாலும் அதுவும் உடனடியாக மொழிபெயர்ப்பு செய்து படிக்க முடியும். அசோக் இந்த செய்தியை பதிவிட்ட உடனேயே யாரோ ஒருவர், நீ ஓவரா குடிச்சிருக்கியா என்ன? வளைவுகள்ல கூட ஸ்லோ பண்ணாம போனா அவன் சாக வேண்டியதுதான். நீங்க எல்லாரும் என்ன பொம்மை கார்லயே விளையாடுறீங்க? இவனுக்கு பைத்தியமா இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லனா கனவு கண்டிருப்பான். யாருக்காச்சும் வேகத்தை குறைக்காம திரும்ப முடியுமா? இந்த பதிவுக்கு ஆதாரமா எந்த வீடியோ போட்டோவும் இல்ல. நீங்க சொல்றத அப்படியே நம்ப நாங்க ஒண்ணு முட்டாள் இல்ல. உங்க வாய் உங்க உருட்டுன்னு எதை வேணாலும் சொல்லாதீங்க. நேத்து நைட்டு நான் ஹைவேஸ்ல 100 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருந்தேன். அப்போ இதே மாதிரி ஒரு வளைவு வந்துச்சு. ஆனா நான் கொஞ்சமும் என் வண்டியோட வேகத்தை குறைக்கவே இல்லையே. அதே மாதிரி 12 பெண்டு கிராஸ் பண்ணி வந்தேன் நானு. கதை நல்லா இருக்கா என்று அசோக்கின் பதிவில் பல தரப்பட்ட கருத்துக்கள் நக்கலாகவும் நம்பாமலும் வர ஆரம்பித்தது.
எது எப்படி இருப்பினும் அவர்களில் எவரும் அவனது பதிவை நம்பவில்லை. யாரோ ஒருவர் வேண்டுமென்றே அவனை கேலி செய்து கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்த அசோக்கிற்கு அதிருப்தியாக இருந்தது. அசோக், என்ன ஆச்சு? ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? நான் ரேசிங் சைட்ல இந்த போட்டி பத்தி சூர்யா பிரதரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி இப்ப போஸ்ட் பண்ணேன். ஆனா யாருமே நான் சொன்னதை நம்ப மாட்டாங்க. அவங்க எல்லாரும் என்ன ரொம்பவே இன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நான் இப்பவே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த சைட்ல போஸ்ட் பண்றேன் என்று சொன்னான் அசோக். அப்போது கமெண்ட் சொல்பவரின் குரல் கேட்டது. ஃபைனல்ஸ் போட்டி பாதிக்கும் மேல போயிட்டு இருக்கு. அடுத்து வரப்போறது இந்த ட்ராக்கோட டெட் பெண்ட். இதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு யூ பெண்டு, அப்புறம் ஒரு எஸ் பெண்டு வரும். அதை தாண்டிட்டா அப்புறம் போட்டி முடிவுக்கு வந்துடும் என்று அறிவிப்பு செய்தனர். பின்னர் இன்னொருவர் தொடர்ந்து, முதல் பாதியில சூர்யா தன்னோட அபாரமான திறமையினால வெற்றிகரமா முதல்ல இருந்த வளைவுகளை கடந்து வந்துட்டாரு. இனி வரப்போற டெட் பெண்டையும் அதே மாதிரி கடந்து வந்துடுவாரா அவரு என்று கேள்வியுடன் நிறுத்தி அந்த அரங்கத்தை மீண்டும் பரபரப்பாக மாற்றினர். அவர் இதை சொல்லி முடித்த அடுத்த நொடி அங்கிருந்த எல்லோரும் ஆர்வமாக பெரிய திரையை நிமிர்ந்து பார்த்தனர். அசோக்கின் அணியில் இருந்த ரேசர்கள் எல்லோரும் மிகவும் உற்சாகமாக இருந்தனர். சூர்யா முதல் பாதையில் செயல்பட்டதைப் போலவே செயல்பட்டு எதிரணியில் இருப்பவர்கள் தலை நிமிரவே முடியாதபடி செய்ய வேண்டும் என்று எண்ணினார்கள். பெரிய திரையில் அந்த டெட் பெண்டை காண்பித்தனர். அசோக் உடனேயே தன் போனில் கேமராவை ஆன் செய்தவன் திரையில் தெரியும் காட்சியை ரெக்கார்ட் செய்ய ஆரம்பித்தான். டெட் பெண்டை தொடர்ந்து யூ வளைவும் எஸ் வளைவும் அதனோட இணைக்கப்பட்டிருந்தது. அந்த மூன்றுக்கும் நடுவே நேரான சாலை எங்கேயும் இல்லை. இந்த மாதிரி இடத்தில் செல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவர்களிடம் தனித்திறமை இருக்க வேண்டும். மற்றபடி தந்திரமாக எல்லாம் இதனை கடக்க முடியாது. அப்போது கமெண்டர்ஸ், சூர்யாவோட பிளாக் கலர் புகாட்டி இங்க வந்தாச்சு என்று அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து சூர்யாவின் கார் திரையில் தெரிய ஆரம்பிக்க எல்லோரும் பதட்டத்துடன் பார்க்க ஆரம்பித்தனர். சூர்யா இதை கடந்து வருவானா என்ற கேள்வி எல்லோரையும் பதட்டமாக்கியது. சூர்யா முன்பு செய்த அதே டெக்னிக்கை பயன்படுத்தி இந்த டெட் பெண்டுக்குள் நுழைந்தவன் கன நேரத்தில் யூ வளைவுக்குள் நுழைந்திருந்தான். வாவ், சூர்யா திரும்பவும் ஒரு முறை ரொம்ப அழகா அந்த டெட் பெண்டை கடந்துட்டாரு என்று உற்சாகமாக அறிவிப்பு செய்தனர். அவனால எப்படி இதை செய்ய முடிஞ்சது? இந்த ட்ரிஃப்ட் டெக்னிக்ல சூர்யா அவ்வளவு திறமையானவரா என்ற கேள்வி எல்லோரின் மனதிலும் இருந்தாலும் யாருக்கும் இதற்கான பதில் தான் தெரியவில்லை. இந்த நொடி எல்லோரும் திரையை விட்டு தங்கள் கண்களை அகற்றவில்லை. சூர்யா காரின் வேகத்தை சற்றும் குறைக்கவில்லை. 5 வினாடிகளில் அவன் அந்த டெட் பெண்டை கடந்து சென்று விட்டான். அவன் கார் திரையை விட்டு மறைந்த பின்னரும் கூட பார்வையாளர்கள் கூட்டம் மிகவும் அமைதியாகவே இருந்தது. ரேசர்கள் அனைவரும் இதனை கண்டு எச்சில் கூட்டி விழுங்கினர். அவர்களால் எந்தவித எதிர்வினையும் செய்ய முடியவில்லை. நம்பவே முடியல. ஒரு லைன்ல 5 முறை ட்ரிஃப்ட் அடிச்சு ரொம்ப அற்புதமா இந்த வளைவை கடந்துட்டாரு சூர்யா. இது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இவர் ஒரு பெரிய சாதனை பண்ணிருக்காரு. ரேசிங் வேர்ல்ட்ல மிகப்பெரிய சாதனை என்ற ஆச்சரியம் சற்றும் குறையாத குரலில் பேசிய கமெண்டரின் குரல் நடுங்கியது. அதன் பின்னர் கூட்டத்தில் இருந்தும், இதென்ன ஆக்ஷன் படத்துல வர மாதிரி பண்றாரு இந்த சூர்யா, பார்க்கவே அவ்வளவு உற்சாகமா அடுத்து என்னன்னு கேக்குற மாதிரி இருக்கு, என் நெஞ்சு இப்ப கூட படபடன்னு அடிச்சுக்குது என்று சொல்லி பலத்த கரகோஷத்தை எழுப்பினார்கள். அசோக்கும் வாவ் சூர்யா பிரதர் என்று குதிக்க ஆரம்பித்தவன் ரெக்கார்ட் செய்த வீடியோவை ரேசிங் இணையதள பக்கத்தில் பதிவிட ஆரம்பித்தான். இப்ப ஆதாரத்தோட காமிக்கிறேன், இப்ப என்ன சொல்றானுங்கன்னு பாக்குறேன் என்று சொல்லிக்கொண்டே அவன் அந்த வீடியோவை பதிவிட்டான். அசோக் இவ்வளவு நேரம் அவனை அவமானப்படுத்திய அனைவரும் இப்போது என்ன மாதிரியான எதிர்வினை புரிகிறார்கள் என்று பார்க்க விரும்பினான். அவன், என்ன இது, நான் போஸ்ட் பண்ணின வீடியோவை காணோம் என்று அவன் பதிவிட்ட வீடியோவை காணாமல் அவன் மீண்டும் அந்த தளத்தில் அதனை தேட ஆரம்பித்தவன். பின்னர் தன் போனில் இருந்த வீடியோ சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்தான் அசோக். அடுத்த சில நிமிடங்களுக்கு அந்த இணையதள பக்கத்தில் எதுவுமே வேலை செய்யவில்லை. ஒருவேளை தான் பதிவிட்ட வீடியோ காரணமாக இந்த பிரச்சனை ஏற்பட்டு விட்டதா என்று அசோக்கிற்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் அந்த வீடியோவை இன்டர்நெட்டில் பதிவிட்ட உடனேயே பல லட்சம் பேர் அந்த வீடியோவை பார்த்திருந்தனர். அதன் காரணமாக தான் சிஸ்டம் கிராஷ் ஆகி அந்த இணையதளம் பிளாக் ஆகி இருந்தது. முதல் முறையாக ஒரு ரேஸ் போட்டியில் கலந்து கொள்ளும் ஒரு நபர் அந்த முதல் முறையிலேயே உலகையே திருப்பி போட்டிருந்தான். அடுத்த சில நொடிகளில் அந்த தளம் சரியாகி இருந்தது. அதன் பின்னர் அசோக் பதிவிட்ட வீடியோக்கான கமெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்தது. OMG, என்னால நம்பவே முடியல, ஒரே வரிசையில எப்படி சூர்யாவால 5 முறை ட்ரிஃப்ட் பண்ண முடிஞ்சது? இத பார்க்கும்போது பிளாக் கார் ரேசிங் எதிர்காலத்துல கண்டிப்பா மாறும்னு தோணுது. இவருக்கு இருக்கிற திறமைக்கு ஆல்பர்ட் தான் இவருக்கு சரியான போட்டியாளரு. அசோக் பலமுறை ரெஃப்ரெஷ் செய்த பின்னரே அவனுக்கு இந்த கருத்துக்கள் எல்லாம் காண்பிக்க ஆரம்பித்தது. இவ்வளவு நேரம் அவனை கேலியாக பேசிக் கொண்டிருந்த எல்லோரும் இப்போது சூர்யாவின் சாகசங்களை பார்த்து சந்தேகமே இல்லாமல் அதிர்ந்து போயிருந்தார்கள்.
இப்போது எல்லோரும் சூர்யாவின் திறனை ஆல்பர்ட்டுடன் ஒப்பிட்டுக் கொண்டிருந்தனர். ஆல்பர்ட் பிளாக் கார் ரேசிங் தரநிலையில் முதலிடத்தில் இருப்பவன். இந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்ததும் அசோக்கிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவனே இவ்வளவு பெரும் புகழும் அடைந்தது போல சந்தோஷப்பட்டான் அசோக். இவர்தான் கார் ரேசிங் வேர்ல்டு லெஜெண்ட். இன்னிலிருந்து இந்தியாவோட ரேசிங் இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் என்று தன் மனதில் இருந்த கோபம் அனைத்தையும் ஒன்று திரட்டி ஆக்ரோஷமாக கத்தினான் அசோக். இவ்வளவு நேரமாக அந்த வெளிநாட்டவர்கள் செய்த செயல்களுக்கு, அவன் மனதில் உண்டாகிய காயங்களுக்கு எல்லாம் இந்த செயல் மருந்திடுவது போல இருந்தது. அப்போது அவர்கள் எல்லோரும் அவனை குறித்து இகழ்ச்சியாக பேச, அவன் எதுவும் பேச முடியாமல் அனைத்தையும் தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. சூர்யா அவனுக்காக முன்னே வந்து நின்றதும் அவனது நம்பிக்கை முழுவதுமாக சூர்யாவின் மேல் எதிர்பார்ப்பாக மாறியது. இப்போது சூர்யா அவனது செயல்களின் மூலம் அவனது பலத்தை காண்பித்து ஆதமை மொத்தமாக கசக்கி இருந்தான். அதன் பின்னரே அவன் தனது கோபத்தை எல்லாம் ஆர்ப்பாட்டமாக கத்தி வெளிக்காண்பித்துக் கொண்டிருந்தான். மறுபுறம் மலேசியா கார் ரேசர்கள் எல்லோரும் தாங்கள் மிகவும் தரம் தாழ்ந்து விட்டதாக உணர்ந்தனர். அவர்கள் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. மனதுக்குள்ளேயே மிகவும் வேதனைப்பட்டனர். இப்போது கூட சூர்யா இதனை எப்படி செய்து முடித்தான் என்று அவர்களால் நம்பவே முடியவில்லை. அவன் அவர்களது மாஸ்டரை மொத்தமாக வீழ்த்தியிருந்தான். இப்போதைய சூழ்நிலையை வைத்து பார்க்கும்போது ஆதம் என்ன பிளாக் கார் ரேசிங்கில் முதலிடத்தில் இருக்கும் நபராக இருந்தாலும் இங்கே சூர்யாவை வென்றிருக்க முடியாதோ என்று அவர்களுக்கு தோன்றியது. பலத்த அதிர்ச்சிக்கு நடுவே ஸ்டீஃபனின் மனதில் ஒருவித பயம் அதிகமாக ஆரம்பித்தது. மேட்ச் இன்னும் முடியவில்லை என்றாலும் அவன் மனதின் பயத்தை தடுக்க முடியவில்லை. எதுவும் தவறாக நடக்கவில்லை என்றால் கண்டிப்பாக சூர்யாதான் இந்த போட்டியில் வெல்வான். அப்படி சூர்யா ஜெயித்து விட்டான் என்றால் அவர்களது உயிர் பந்தய பொருளாக மாறிவிடும். அதே நேரம் அங்கே டிராக்கில் வெள்ளை நிற புகாட்டி காரில் இருந்த ஆதமின் முகத்தில் இதுவரை இருந்த ஆணவம் இப்போது சற்றும் இல்லை. அதற்கு பதிலாக அவனது முகம் பயத்தில் வெளிரி போய் காணப்பட்டது. ஆம், பயம்தான். அவனுக்கு சூர்யா ஒரே வளைவில் 5 முறை ட்ரிஃப்ட் செய்தான் என்று தெரியாது. வெறுமனே சூர்யாவின் செயல்பாட்டை வைத்து மட்டுமே அவன் இவ்வளவு பயந்து போயிருந்தான். இந்த நொடி அவனுக்கு அவர்கள் இருவருக்கும் இடையே அதிகரிக்கும் தூர இடைவெளியை மட்டுமே அறிந்திருந்தான். இது இன்னும் அதிகரித்தால் அவனது தோல்வி உறுதி. அதுவுமில்லாமல் அவனும் இதுவரையில் இல்லாத அளவுக்கு நன்றாகவே, ரொம்ப நன்றாகவே பெர்ஃபார்மன்ஸ் செய்திருந்தான். அவன் அவ்வளவு நன்றாக பெர்ஃபார்ம் செய்தும் கூட அவன் சூர்யாவுக்கு நிகரில்லை என்று அவனுக்கு புரிந்தது. சூர்யா அவனை பின்னுக்கு தள்ளி முன்னால் சென்றிருந்தான். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் இப்போது சூர்யா காரின் லைட் வெளிச்சம் கூட அவன் கண்ணுக்கு தென்படவில்லை. எனவே இந்த நொடி அவன் மனதில் இருந்த திகைப்பு விவரிக்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்தது. இந்த போட்டியில் அவன் தோல்வி அடைவதற்கான சாத்தியம் உறுதிப்படுத்தப்பட்டதாகவே இருந்தது. ஆதம் கவனத்தை எங்கோ வைத்திருக்க அவன் ஓட்டிக் கொண்டிருந்த கார் ஒரு திருப்பத்தின் அருகே வந்துவிட்டது. அவனது கார் வேகம் குறையவில்லை என்றால் நேராக சென்று பாதுகாப்பு வளையத்தில் மோதி பறக்க வேண்டியதுதான். அந்த நொடி அவனது உடல் சிலிர்த்து கொண்டது. இன்றைய போட்டியில் அவன் தன் கவனம் இழப்பது இது 2வது முறை. இந்த சிறிது நேரத்தில் சூர்யாவிடமிருந்து அவன் மேலும் பின்தங்கி போனான். பெரிய திரையில் ஆதமின் கட்டுப்பாட்டிலிருந்து கார் தவறி இருப்பது தெளிவாக தெரிந்தது. இந்த அளவுக்கு திறமைய வச்சுக்கிட்டு இப்பவும் நீங்க மலேசியன் ரேசர்னு சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கா? சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்து ஆதம் பயந்துட்டான்னு நான் சொல்றேன். வேணும்னா பெட் கட்டலாமா? இந்த முறை செம்ம ஷோ இருக்கு என்று அசோக்கின் அணியில் இருந்த எல்லோரும் எதிராளிகளை கேலி செய்ய ஆரம்பித்தனர். தி பாஸ் அத்தியாயம் 362. ஆதம் ஃபைனல் மேட்சில் தோற்க போகிறான் என்று உறுதியாக தெரிந்ததும் அசோக்கும் அவனது அணியில் இருந்த மற்ற ரேசர்களும் ஸ்டீஃபனையும் அவனுடன் சேர்ந்த அவனது அணியினரையும் கேலி செய்ய ஆரம்பித்தனர். அவர்கள் மனது மிகவும் உற்சாகமாக இருந்தது. இந்த நொடி அவர்கள் மனதின் உணர்வை வெளிக்காட்ட வார்த்தைகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சிடுச்சு என்று ஸ்டீஃபனுக்கும் அவனது அணியினருக்கும் ஆதமின் தோல்வி உறுதியாக தெரிந்து போனது. ஸ்டீஃபன் முகம் விரக்தியால் தொலைந்து போனது. அடுத்த சில நிமிடங்களில் மிகப்பெரிய சத்தத்துடன் கருப்பு நிற புகாட்டி கார் வெற்றி கோட்டை வந்து தொட்டிருந்தது. ரேசிங் உலகில் மிகப்பெரிய சாதனையை உருவாக்கி இருந்தான் சூர்யா. இவ்வளவு குறுகிய நேரத்தில் அவன் வெற்றி கோட்டை வந்து அடைந்திருந்தான். அதே நேரம் ஒலிபெருக்கியில் கமெண்டர்ஸ் நடுங்கும் குரலில், அமேசிங், சூர்யா ரொம்ப அற்புதமா இதுவரை இருந்த ரெக்கார்ட் எல்லாம் உடைச்சு இந்த போட்டியில வெற்றி அடைஞ்சிருக்காரு. அடுத்த தலைமுறையை சேர்ந்த புது ரேசரை நாம எல்லாரும் சேர்ந்து பலத்த கரகோஷத்தோட வரவேற்கலாம். The new car racing king சூர்யா என்று அறிவித்தனர். அதே சமயம் பார்வையாளர்களிடமிருந்து கார் ரேசிங் கிங் சூர்யா, சூர்யா, சூர்யா என்று ஆர்ப்பரிப்பு செய்தனர். அங்கிருந்த இளம் பெண்கள் தங்கள் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது டான்ஸ் ஆட ஆரம்பிக்க
ஆண்களோ தங்கள் கையில் இருந்த சாம்பைன் பாட்டிலை ஓபன் செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இரவின் இருளில் சூர்யா தன் கார் கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கினான். அவன் முகத்தில் சந்தோஷம், உற்சாகம் என்று போட்டியில் வென்ற உணர்வுகள் எதுவும் இல்லை. எப்போதும் போல மிகவும் சாதாரணமாக தான் இருந்தது அவன் முகம். இந்த ரேஸில் வெற்றி பெற்றது எல்லாம் அவனுக்கு ஒன்றுமே இல்லை என்பது போல அமைதியாக இருந்தது அவனது முகம். சூர்யா காரிலிருந்து இறங்கியதும் அசோக்கும் அவனுடன் இருந்த ரேசர்களும் வேகமாக சூர்யாவை நோக்கி ஓடினார்கள். எல்லோரும் மிகவும் உற்சாகமாக இருந்தனர். சூர்யா ஜெயிப்பான் என்று ஆரம்பத்தில் அவர்கள் யோசித்து கூட பார்க்கவில்லை. அதுவும் அவர்களை பெருமையாக உணர வைத்தது என்னவென்றால், சூர்யா அவர்கள் நாட்டின் ரேசர் என்பதுதான். சூர்யா பிரதர், நீங்க திரும்பவும் ஒரு முறை என் மனசுல மிகப்பெரிய இடத்துல வந்துட்டீங்க என்றான் அசோக் உற்சாகமாக. சூர்யாவின் மேல் தனக்கு உண்டான மரியாதையை சற்றும் மறைக்கவில்லை அவன். சூர்யா சார், நீங்க உங்களுக்குள்ள இவ்ளோ திறமையை ஒளிச்சு வச்சிருந்திருக்கீங்க. உங்களோட டிரைவிங் ஸ்கில் இவ்ளோ அற்புதமா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு உங்க மேல மிகப்பெரிய மரியாதை வந்துருச்சு என்று கிரணும் உற்சாகமாக பேசினான். மற்ற யாரும் எதுவும் பேசவில்லை என்றாலும் கூட அவர்கள் எல்லோரும் கண்களில் உற்சாகம் மின்ன சூர்யாவை பார்த்தனர். இந்த மேட்ச் மூலமாக சூர்யா தன்னை இந்த துறையில் மிகப்பெரிய அளவில் நிலைநிறுத்திக் கொண்டான். சூர்யா சாதாரண அளவில் இந்த போட்டியில் வெற்றி பெறவில்லை. தன் எதிராளியை மொத்தமாக எழவே முடியாத அளவிற்கு வீழ்த்தி மிகப்பெரிய சாதனை செய்து மலேசியன் ரேசர்ஸ் அனைவரையும் தலை நிமிர முடியாத அளவிற்கு வீழ்த்தியிருந்தான். சூர்யா அவர்களுக்கு பதில் எதுவும் சொல்லவில்லை. இந்த நொடி அவன் முகத்தில் ஒரு புன்னகை மட்டுமே நிலைத்திருக்க, அந்த புன்னகையும் கூட நொடிக்கு நொடி இறுக்கமாகிக் கொண்டே சென்றது. கூட்டத்தை தாண்டி அவன் பார்வையில் ஸ்டீஃபன் யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. டேய் ஐயோ ராஸ்கல், நீ என்ன சப்போர்ட்டுக்கு ஆள கூப்பிடுறியா? உனக்கு வெக்கமா இல்ல என்று தோன்றினாலும் அவன் அவர்களை தடுக்கவில்லை. யார் வந்தாலும் இன்று இரவு இங்கே மாறப்போகும் அவர்கள் தலைவிதியை மாற்ற முடியாது. இப்போது அசோக், கிரண் மற்றும் அவனது ரேசர்ஸ் எல்லோரும் கருப்பு நிற புகாட்டி காருக்கு முன்பாக நின்று கொண்டு ஆதமின் கார் வர காத்திருந்தனர். இந்த காட்சியை கண்ட மலேசியன் ரைடர்ஸ் அனைவருக்கும் மிகவும் விசித்திரமான உணர்வை உண்டாக்கியது. அவர்கள் முகங்கள் எல்லாம் வெளுத்து போய் காணப்பட்டது. போனில் பேசிக் கொண்டிருந்த ஸ்டீஃபனை தவிர்த்து மற்ற எல்லோரும் அமைதியாக தான் இருந்தனர். அடுத்த 8 நிமிடம் கழித்துதான் கூட்டத்தின் ஆர்ப்பரிப்புக்கு நடுவே தூரத்தில் ஆதமின் கார் வந்து கொண்டிருந்தது. இந்த நொடி ஆதமின் மனம் முழுக்க விரக்தியில் நிறைந்திருந்தது. அவனுடன் பயிற்சி பெறும் அவனது மாணவர்களை எப்படி எதிர்கொள்வது என்றே அவனுக்கு தெரியவில்லை. அவனது தோல்வியை எப்படி எதிர்கொள்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. அதைவிட அவன் இந்த மேட்சில் மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைந்திருக்கிறான். தலை நிமிரவே முடியாத அளவிற்கு சூர்யா அவனை முற்றிலுமாக நசுக்கி இருந்தான். சாதாரணமாக அவன் எப்போதும் எவ்வளவு வேகமாக வெற்றி கோட்டை தொட முடியுமோ அவ்வளவு வேகமாக தான் வந்து சேர்ந்து வெற்றியின் சுவையை அனுபவிக்க பார்ப்பான். ஆனால் இப்போது வெற்றி கோட்டை பார்க்கும்போது அவன் எவ்வளவு மெதுவாக சென்று சேர முடியுமோ அவ்வளவு மெதுவாக செல்ல விரும்பினான். ஒருவேளை அவன் வாழ்நாள் முழுக்க அந்த கோட்டை சென்று சேராமல் இருந்தாலே பரவாயில்லை என்றே அவனுக்கு தோன்றியது. இந்த நொடி அவனிடம் எந்தவித உற்சாகமோ அகம்பாவமோ இல்லை. அவன் முற்றிலும் தன் நம்பிக்கையை, உறுதியை இழந்திருந்தான். அங்கிருந்த மொத்த பார்வையாளர்கள் கூட்டத்தின் பார்வையும் அவன் மீது இருக்க 1000 மீட்டர் தொலைவில் ஆரம்பித்து படிப்படியாக அவனது தூரம் வெற்றி கோட்டின் அருகே குறைய ஆரம்பித்திருந்தது. ஒரு வழியாக ஆதம் வெற்றி கோட்டை வந்து சேர்ந்தான். காருக்குள் அமர்ந்திருந்தவன் மிகவும் அழுத்தத்தை உணர்ந்தான். அவனது முகம் வெளுத்து போயிருந்தது. சூர்யா அங்கே சாலையோரமாக நின்றிருப்பதை கண்டான் அவன். அவனுக்கு தெரிந்த தெரியாத என பல முகங்கள் அவன் கண்ணில் தென்பட்டது. இந்திய அணி ரேசர்கள் முகத்தில் இருந்த வெறுப்பும் மற்றும் ஏளனத்தை அவனால் உணர முடிந்தது. ஹலோ எவ்ரிவான், ஒரு வழியா ஆதம் பினிஷிங் லைனுக்கு வந்து சேர்ந்துட்டாரு. இந்த முறை நமக்கு இந்த போட்டி முடிய 30 நிமிஷம் ஆகியிருக்கு என்று ஆதமின் கார் வந்து சேர்ந்ததும் மைக்கில் அறிவிப்பு செய்ய ஆரம்பித்தனர். இதோட இந்த மேட்ச் முடிவுக்கு வருது. சூர்யாவோட வெற்றியை கொண்டாட எல்லோரும் மீண்டும் ஒரு முறை பலத்த கரகோஷத்தை கொடுத்துடலாம் என்று சொன்னார்கள். மீண்டும் சூர்யா 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 என்று கைத்தட்டல்கள் சத்தத்துடன் சூர்யாவின் பெயர் அந்த அரங்கம் முழுக்க எல்லா திசைகளிலும் எதிரொலித்தது. அந்த நேரம் அந்த அரங்கம் முழுக்க கேட்ட ஒரே சத்தம் சூர்யா என்ற பெயர் மட்டுமே. சத்தம் நேரமாக ஆக அதிகரித்துக் கொண்டே சென்றது. அதே நேரம் மலேசியன் ரேசர்ஸ் எல்லோருக்கும் எங்காவது சென்று ஒளிந்து கொள்ளலாமா என்று தோன்றியது. மூடிய காருக்குள் அமர்ந்திருந்த ஆதமின் செவிகளில் கூட இந்த சத்தம் சென்று விழுந்தது. சூர்யாவின் பெயர் ஆதமின் மீது அழியாத ஒரு நிழலாய் மாறிவிட்டது. காருக்குள் அமர்ந்திருந்தவன் ஸ்டியரிங் வீலில் இருந்து தன் கையை எடுத்தவன் அப்படியே கார் சீட்டில் பின்னால் சாய்ந்து அமர்ந்து விட்டான். அவன் கண்களில் வெறுப்பு நிறைந்திருந்தது. அவனது உடல் நடுங்க ஆரம்பித்தது. காரிலிருந்து கீழே இறங்க அவனுக்கு தைரியம் வரவில்லை. சிறிது நேரம் முன்பாக இதே போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்தது.
ஆனால் அப்போது இந்த இடத்தில் இருந்தது அசோக். இப்போது அதே இடத்தில் இருப்பது அவன். ஹே போதும் உன் நடிப்பு, சீக்கிரம் கீழே இறங்கி வா. எனக்கு தெரிஞ்ச அவன் பயந்துட்டான்னு நினைக்கிறேன். கார் ரேஸ் கிங், தி கிரேட் மலேசியன் ரேசர். அப்படிப்பட்ட ஒருத்தர் காரை விட்டு இறங்கி வர பயப்படுறாரு. ஆரம்பத்துல எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சோ, இப்ப ஏன் பயப்படுற நீ? உங்க நாட்டுல இருக்கிற எல்லாருமே கோழைங்களா என்று எல்லோரும் காருக்கு வெளியே இருந்து ஆதம் குறித்து கேலியாக பேசினார்கள். ஆனால் காருக்குள் இருந்தவன் சற்றும் அசையவில்லை. ஸ்டீபன் ஆழ்ந்த மூச்சை எடுத்தவன் ஆதமின் கார் அருகே சென்றான். அவனுடன் அவர்கள் நாட்டு ரேசர்கள் அனைவரும் சென்றனர். காருக்குள் அமர்ந்திருந்த ஆதமும் ஸ்டீபன் தன்னை நோக்கி வருவதை கண்டான். அவன் உடனேயே தன் மனநிலையை சரி செய்து கொண்டவன் கார் கதவை திறந்து மெதுவாக கீழே இறங்கினான். பாரா, யார் அது? ஆளை பார்த்தா நம்ம ஆதம் தம்பி மாதிரி இருக்கு. என்ன இது, காரை விட்டு இறங்க பொண்ணு மாதிரி வெக்கப்படுறாரு. ஆரம்பத்துல பேசின தைரியம் எல்லாம் இப்ப எங்க போச்சு? இப்ப காரை விட்டு இறங்க கூட உனக்கு அசிங்கமா இருக்கா? ஆதம் காரை விட்டு இறங்கி அடுத்த கணம் அங்கே சுற்றி இருந்த அசோக்கின் அணியினர் அவனை பார்த்து கேலியாக பேசினார்கள். எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு எளிதாக கிடைத்து விடாதே. அவன் காரிலிருந்து இறங்கியதும் பார்வையாளர்கள் இடத்தில் சூர்யாவின் வெற்றி குறித்து கத்தல் சத்தம் அதிகமாகியது. ஆதமிற்கு தனக்கும் சூர்யாவிற்கும் இடையே இருக்கும் வித்தியாசம் இப்போது புரிந்தது. பார்வையாளர்கள் தரப்பிலிருந்து என்ன சத்தம் போடுகிறார்கள் என்று அவனுக்கு புரியவில்லை என்றாலும் கண்டிப்பாக அவர்கள் சொல்வது அவனுக்கு கேட்க இனிப்பான விஷயமாக இருக்காது. இந்த நொடி மீண்டும் அவன் மனது பாதிக்கப்பட்டது. அவன் மனநிலை முற்றிலும் மாறிப்போக அவனுக்கு மூச்சு விடவே சிரமமாக இருப்பதாக தோன்றியது. மாஸ்டர், நீங்க அவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க, அவங்கெல்லாம் ஜெயிக்கிற பக்கம் சாயிர நாய்ங்க என்றான் ஸ்டீபன். ஆதம் அருகே சென்றவன், நீங்க கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் ஆல்ரெடி நம்ம ஆட்ட ஆளுங்களை கான்டாக்ட் பண்ணி பேசிட்டேன். அவங்க நம்மளை பாதுகாக்க உடனே ஆட்களை அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க என்று சமாதானமாக பேசினான். ஆதம் மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்த மூச்செடுத்து தன்னை நிலைப்படுத்த முயன்றபடி ஏதோ பேச வந்தவன் ஸ்டீபன் பின்னால் தெரிந்த உருவத்தை கண்டு கண்களை அகல விரித்தான். சூர்யா, அசோக், கிரண் மற்றும் அவனது அணியினர் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். மாஸ்டர், உங்களுக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு அவன் கண்டிப்பா நம்மளை எதுவும் செஞ்சு நம்ம நாட்டை பகச்சுக்க விரும்ப மாட்டான். ஸ்டீபன் பேசிய அனைத்தும் தூரத்தில் இருந்தாலும் கூட சூர்யாவின் காதல் தெளிவாக விழுந்தது. அந்த நொடி அவன் அருகே வரவில்லை என்றாலும் அவனது குரல் தூரத்திலிருந்தே, மேட்ச் முடிஞ்சிடுச்சு, இப்ப பந்தயத்தை நிறைவேற்றுறதுக்கான நேரம் என்று குரல் வந்தது. சூர்யா இந்த வார்த்தையை பேசி முடித்ததும் அங்கிருந்த சத்தம் அப்படியே அமைதியாகி போனது. எல்லோரின் பார்வையும் இப்போது ஆதம் என்ன பதில் சொல்ல போகிறான் என்று எதிர்பார்ப்புடன் அவன் மேல் விழுந்தது. ஆதம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவானா என்பதை தெரிந்து கொள்ள எல்லோரும் ஆர்வமாக இருந்தனர். சூர்யாவுக்கு பின்னால் இருந்த அசோக் ஏற்கனவே நடக்கும் அனைத்தையும் ரெக்கார்ட் செய்ய தன் போனை வெளியே எடுத்திருந்தான். அவன் போட்டியில் தோல்வி அடைந்ததும் அவர்கள் அணியில் இருந்த ரேசர்கள் எல்லோரும் அவனை கேலி செய்ய இதைதானே செய்தார்கள். எனவே இப்போது அவன் அதை திருப்பி செய்ய வேண்டிய நேரமாக இருந்தது. ஆதம் எதுவும் பதில் சொல்லவில்லை. அதே போல அவன் முகம் யோசனையாக கூட மாறவில்லை. அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இந்த நொடி அவனது மாணவன் என்ற முறையில் ஸ்டீபன் அவன் என்ன நினைக்கிறான் என்பதை புரிந்து கொண்டவன் முன்னே வந்து, கவலைப்படாதீங்க, பெட் கட்டின 1 கோடி ரூபாய் பணத்தை நான் உங்களுக்கு தரேன் என்று சொன்னான். ஸ்டீபன் மிகவும் புத்திசாலித்தனமாக அந்த பந்தய பணத்தை குறித்து மட்டுமே பேசினான். அவர்கள் இருவரின் உயிர் குறித்து அவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஓ, ஆனா எனக்கு தெரிஞ்சு நாம வெறும் பணத்தை வச்சு மட்டுமே பந்தயம் கட்டலையே, உங்க 2 பேர் உயிரையும் சேர்த்து தானே பந்தயம் கட்டணும் என்று சொல்லிக்கொண்டே முன்னேறி வந்தான் சூர்யா. அவன் முகத்தில் எந்தவித உணர்வும் இல்லை. அசோக்கும் மற்றவர்களும் அவனுக்கு பாதை அமைத்து கொடுத்தனர். சூர்யா மலேசிய ஆட்கள் இருந்த இடத்திற்கு 3 மீட்டர் தொலைவில் இருந்தான். என்னது, உயிரை பந்தயமா வச்சிங்களா? என்ன பந்தயாது என்று எதுவும் தெரியாதது போல கேட்டான் ஸ்டீபன். போட்டியில் தோல்வி அடைந்ததும் அவன் ஏற்கனவே செய்த ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்க முடிவு செய்து விட்டான். அவன் அந்த பந்தயத்தை ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை. என்னது ராஸ்கல், இப்படி சொன்ன வார்த்தைய இல்லன்னு மாத்தி பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி ஒரு வெக்கம் கட்ட ஆட்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்ததில்ல. போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மானம் மரியாதை சொன்ன வார்த்தை முக்கியம்னு கவரிமான் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். இப்ப என்னன்னா இப்படி பேசுறான், சரியான கோழையா இருப்பான் போல என்று அசோக்கின் அணியில் இருந்த ரேசர்கள் எல்லோரும் அவனை ஆத்திரமாக பார்த்தபடி முறைத்து கொண்டு நின்றனர். இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ சொன்ன வார்த்தையிலிருந்து பின்வாங்குறியா என்று கடுமையான முகபாவனையுடன் கேட்டான் சூர்யா. அதே சமயம் சற்று முன்னோக்கி வந்து அசோக் டீம் ரேசர்களை தன் கையை நீட்டி வரவேண்டாம் என்று தடுத்தான். ஆமா, இப்ப என்ன அதுக்கு என்று கேட்டான் ஸ்டீபன்.
ஆனால் அதை சொன்ன அடுத்த நொடி சூர்யாவின் பார்வையில் இருந்த கடுமை அவன் மனதில் ஒருவித பய உணர்வை உண்டாக்கியது. அவனுக்கு சூர்யாவை பற்றியோ அல்லது அவனது பின்புலத்தை பற்றியோ எதுவும் தெரியாது. அப்போது சூர்யா ஸ்டீஃபனை நோக்கி அடியெடுத்து வைத்தான். என்ன பண்ற நீ? அங்கே நில்லு என்று சொன்னபடி ஸ்டீஃபன் வேகமாக பின்னோக்கி சென்றான். அவன் ஏன் பயப்படுகிறோம் என்று அவனுக்கே புரியவில்லை. ஆனாலும் அவன் வேகமாக, நான் உன்னை எச்சரிக்கிறேன், என் மாஸ்டரோட ஃபேமிலி எங்க நாட்டிலேயே ரொம்ப பெரிய ஆளுங்க. உலக நாடுகள் மத்தியில அவங்க குடும்பத்துக்கு தனி இடம் இருக்கு. எங்க மாஸ்டர் அவங்க குடும்பத்தோட ஒரே வாரிசு. அதனால எங்க கிட்ட இப்படி நடந்துக்காத என்று எச்சரிக்க ஆரம்பித்தான். பேசி முடிச்சிட்டியா என்று சூர்யா சீரலாக கேட்டான். அவனது குடும்பத்திற்கு சூர்யா யாரனே தெரியாது. இல்லை என்றால் அவனை பகைத்துக் கொள்ள அவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். உனக்கு நான் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். நீ மட்டும் எங்களை ஏதாவது செஞ்ச அப்புறம் அது இங்க இருக்கிற எங்களோட முடிஞ்சிடாது. அப்புறம் அது 2 நாட்டுக்கு இடையில நடக்கிற பிரச்சனையா மாறிடும் என்று அவன் சொல்லி முடித்த அடுத்த நொடி பலார் என்ற ஒரு அறை விழுந்தது அவனது கன்னத்தில். சூர்யா கொஞ்சமும் தயங்காமல் அவனை ஓங்கி அறைந்து அவனது உளறல்களை நிறுத்தினான். இதற்கு சூர்யா அவனை அடிக்கும் போது அவனது உள்பலத்தை உபயோகிக்கவில்லை. வெறுமனே கையை உயர்த்தி பலார் என அறைந்தான். ஆனாலும் கூட அவனது அறையின் வேகத்தை தாங்க முடியாமல் ஸ்டீஃபன் தரையில் உருண்டு போய்தான் விழுந்தான். ஸ்டீஃபன் வாங்கிய அடியில் சத்தமாக அலற வேறு செய்தான். அடி வாங்கிய அவனது கன்னம் பன் போல வீங்கி போனது. அவன் வாயிலிருந்து ரத்தம் வழிந்தது. ஒரே அடி அவனது மூளையை கலங்க செய்திருந்தது. ஒன்றுமே புரியவில்லை அவனுக்கு. கண்கள் எல்லாம் இருட்டி கொண்டு வர அவன் காது கோயிங் என்ற சத்தம் கேட்டது. அவன் உடல் கட்டுப்படுத்த முடியாத அளவில் நடுங்கிக் கொண்டிருந்தது. இந்த நிகழ்வு சட்டென நிகழ்ந்து முடிந்திருந்தது. ஸ்டீஃபன் தரையில் சென்று விழுந்த பின்னரே மற்றவர்கள் அவன் அடித்ததையே கவனித்தனர். இதை அங்கிருந்த யாராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. மின்னல் வேகத்தில் சூர்யா மீண்டும் ஸ்டீஃபன் அருகே சென்றவன் அவன் கையை உடைத்திருந்தான். அசோக்கிற்கும் மற்றவர்களுக்கும் எலும்பு முறியும் சத்தம் தெளிவாக கேட்டது. அடுத்த நொடி ஆ என்று அலறினான் ஸ்டீஃபன். கையெலும்பு உடைந்த வழியில்தான் அவன் மீண்டும் சுயநினைவுக்கு திரும்பியிருந்தான். ஸ்டீஃபன் உடைந்து போன இடது கையை பிடித்தபடி அழ ஆரம்பித்தான். அவன் உடலெல்லாம் வியர்வையில் நினைந்து போனது. இது எல்லாமே வெகு விரைவாக நடந்து முடிய யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. வழியில் தன்னை அறியாமலேயே மண்டியிட்டான் ஸ்டீஃபன். இந்த நொடி அவன் மனது முழுக்க பயம் மட்டுமே நிறைந்திருந்தது. ஒரு புறம் சூர்யா தன்னிடம் இப்படி நடந்து கொள்வான் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. மறுபுறம் சூர்யா தனக்கு என்ன செய்தான் என்று அவனுக்கு இன்னமும் கூட புரியவே இல்லை. எனவே இந்த விஷயம் இதோடு முடியவில்லை என்பது மட்டும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது. தி பாஸ், அத்தியாயம் 363. சூர்யா ஸ்டீஃபனின் கையை உடைத்திருக்க வழியில் தன்னை அறியாமலேயே மண்டியிட்டான் ஸ்டீஃபன். இந்த நொடி அவன் மனது முழுக்க பயம் மட்டுமே நிறைந்திருந்தது. ஒரு புறம் சூர்யா தன்னிடம் இப்படி நடந்து கொள்வான் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. மறுபுறம் சூர்யா தனக்கு என்ன செய்தான் என்று அவனுக்கு இன்னமும் கூட புரியவே இல்லை. ஆனால் இந்த விஷயம் இதோடு முடியவில்லை என்பது மட்டும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது. ஆனாலும் அவனது வாய் மட்டும், இவன் சரியான வேஸ்ட், என்கிட்ட வந்து அவனோட பலத்தை காமிக்கிறான் என்று சொன்னது. அடுத்த நொடி சூர்யா, நான் வேஸ்ட் இல்ல, உன் கையோட சேர்த்து உன் காலையும் உடைக்கிறேன் என்று சொன்னான். சூர்யா சொன்னதை கேட்ட ஸ்டீஃபன் மிகவும் பயந்து போனவன் மண்டியிட்டபடி இருந்தவனுக்கு இருந்த இடம் விட்டு அசையவும் துணிவு வரவில்லை. அடிச்சு சாப்பிடுங்க அவனை, இவனுங்க எல்லாருக்கும் இது தேவைதான். ஆமா, அது சரிதான், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சொன்ன வார்த்தையே இல்லன்னு சொல்லி பின்வாங்குறானுங்க, அடிச்சு கொல்லுங்க அவனை என்று அசோக் அணியில் இருந்த ரேசர்கள் அனைவரும் ஆர்ப்பரித்தனர். இன்றைய இரவு நடந்த போட்டி ஒரே சீராக எல்லாம் செல்லவில்லை. நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. முதலில் அவர்கள் அணி தொடர்ந்து தோல்வியடைந்து கொண்டிருந்த போது அவர்கள் எல்லோரும் முற்றிலும் விரக்தியில் இருந்தனர். அப்போது எதிர் அணியில் இருந்த எல்லோரும் அவர்களை பார்த்து கேலி செய்து கொண்டிருந்தனர். அதோடு தங்களை அவர்கள் முன்னால் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க சொன்னார்கள். ஆனால் அதை அனைத்தையும் சூர்யா தலைகீழாக மாற்றுவான் என்று அவர்கள் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பத்தில் சூர்யா இந்த விஷயத்தில் தலையிடும் போதே அவர்கள் எல்லோரின் மனதிலும் நம்பிக்கை ஒளியை ஏற்றியிருந்தான். அவன் சூர்யா அவனது வழியில் சென்று குறுக்கே வரும் அனைவரையும் நசுக்கி இந்த போட்டியை யாரும் எதிர்பாராத வகையில் வெற்றி கண்டிருந்தான். எனவே அவர்கள் எல்லோரும் மிகவும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தனர். ஆனால் அவர்கள் யாருமே இப்படி இந்த வெளிநாட்டுக்காரர்கள் போட்டியில் தோற்று போனதும் சொன்ன வார்த்தையிலிருந்து பின்வாங்குவார்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் சூர்யா இவ்வளவு வேகமாக செயல்படுவான் என்றும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. சூர்யா கொடுத்த ஒரே அறையில் அவன் தரையில் விழுந்திருந்தான். இதெல்லாம் பார்க்கும்போது அசோக்கின் அணியில் இருந்த எல்லோருக்கும் உற்சாகமாக இருந்தது. மறுபுறம் ஆதம் அணியில் இருந்த ரேசர்ஸ் அனைவரின் கண்களும் அதிர்ச்சியில் அகல விரிந்து கொண்டது.
ஸ்டீஃபனை பாதுகாக்க முன்னே செல்ல அவர்கள் யாருக்கும் தைரியம் வரவில்லை. ஒரு புறம் அவர்கள் போட்டியில் தோற்று போனதிலேயே அவர்களின் உறுதி உடைந்து போயிருந்தது. மறுபுறம் சூர்யாவின் வேகமான மற்றும் கொஞ்சமும் இரக்கமே இல்லாத செயல்கள் அவர்களை அசைய விடவில்லை. அவர்கள் எல்லோரும் அதிர்ச்சியுடன் அமைதியாக நின்று விட்டார்கள். அதே நேரம் ஆதமை அவனது 2 பாதுகாவலர்கள் 2 பக்கம் நின்று பாதுகாக்க ஆரம்பித்தனர். ஆனாலும் அவன் இப்போது நடந்த அனைத்தையும் பார்த்திருக்க அவன் மனதில் உண்டான பயத்தை மறைப்பது அவனுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அதே நேரம் சூர்யா தன் தலையை உயர்த்தி ஆதமை தான் பார்த்தான். அடுத்த நொடி ஆதமின் முகம் மாறிப்போனது. அதே சமயம் அவனது 2 பக்கமும் நின்று கொண்டிருந்த அவனது 2 பாடிகார்ட்ஸ் அவனை மறைத்தபடி அவன் முன்பாக வந்து நின்றனர். உங்க 2 பேர்னால என்ன தடுத்து நிறுத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு உயிர் வாழணும்னு ஆசை இருந்தா ஒழுங்கு மரியாதையா எனக்கு வழியை விட்டு ஒதுங்கி நில்லுங்க என்று அவர்கள் இருவரையும் கடுமையாக பார்த்தபடி ஸ்டீஃபன் கால் மீது தன் காலை வைத்து அழுத்தியபடி சொன்னான் சூர்யா. அந்த 2 பாதுகாவலர்களின் முகமும் மெல்ல மெல்ல மாற ஆரம்பித்தது. அவர்கள் இருவரையும் கேலி செய்வது போல உணர்ந்தவர்கள் லேசாக பயப்பட ஆரம்பித்தனர். ஆனாலும் அவர்கள் சற்றும் தங்கள் உடலை அசைத்து அங்கிருந்து நகரவில்லை. அதற்கு மேல் சூர்யாவும் எதுவும் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அவன் தன் காலை உயர்த்தி ஸ்டீஃபனை கடந்து ஆதமை நோக்கி நடந்து வந்தான். அந்த 2 பாதுகாவலர்களும் சிறந்த முறையில் பயிற்சி எடுத்தவர்கள். எனவே அவர்களுக்கும் ஆபத்தை உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவர்கள் இருவரும் சூர்யாவை நோக்கி வேகமாக ஓடி வந்தனர். ஒருவன் தன் கையை திருப்பி ஒரு கத்தியை எடுத்து ஓடி வர, இன்னொருவனோ தன் கால்களை ஓங்கியபடி உதைப்பது போல வந்தான். கையில் கத்தியுடன் ஓடி வருபவனை கவனித்த சூர்யா தன் ஒரு கையை உயர்த்தி அவனை தடுத்தவன் உள்பலம் வேகமாக வெளியே வர அவனது உள்ளங்கை ஒரு நொடியில் நொறுங்கி போனது. அடுத்த நொடி சூர்யாவின் கரம் அந்த பாடிகார்டின் முகத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான். அந்த பாடிகார்ட் வேகமாக அலற அவன் வாயிலிருந்து சில பற்கள் உதிர்ந்து கீழே உடைந்து விழுந்தது. அவன் தன்னை அறியாமலேயே பின்னோக்கி வந்தான். அவனை பார்த்து சூர்யா சீரலாக, ஓடி போயிடுறியா என்று கேட்டவன் பின்னால் சென்றவனை நோக்கி தன் கால்களால் ஒரு உதைவிட அவன் பல்ட்டி அடித்தபடி பின்னால் சென்று தரையில் விழுந்தான். இதை கண்ட இன்னொரு பாடிகார்ட் வேகமாக பின்வாங்க பார்த்தவன் ஆதமின் கையை பிடித்து இழுத்தபடி அங்கிருந்து தப்பி ஓட பார்த்தான். ஆனால் சூர்யா அவ்வளவு எளிதாக அவனை ஓடவிட்டு விடுவானா என்ன? சூர்யா ஏற்கனவே அந்த பாடிகார்ட் பின்னால் வந்திருந்தவன் தன் காலை உயர்த்தி அவன் கால்களில் ஓங்கி ஒரு உதைவிட உடனேயே அவன் அப்படியே தரையில் மண்டியிட்டான். சூர்யா அவன் கழுத்தை பிடித்து கொண்டவன் கோழியை பிடிப்பது போல அப்படியே அமுக்கி ஓரமாக தூக்கி வீசினான். அந்த பாடிகார்டை கொல்ல எல்லாம் சூர்யா நினைக்கவில்லை. அதே போல அந்த பாடிகார்டுக்கு அடியும் பலமாக ஏற்படவில்லை. ஆனாலும் அவன் தரையில் சென்று விழுந்ததும் மயங்கியது போல நடிக்க ஆரம்பித்தான். அதற்கு மேல் இதில் தலையிட அவன் விரும்பவில்லை. அவன் மிகவும் பயந்து போயிருந்தான். அவன் இதற்கு மேல் இந்த பிரச்சனையில் தலையிட்டு தன் உயிரை பணயம் வைக்க விரும்பவில்லை. ஆதம் தரும் பணத்தை விட இப்படி தரையில் கிடப்பது எவ்வளவோ மேல் என்று எண்ணினான் அவன். இப்போது ஆதமின் முகம் மோசமாக மாறி போனது. அங்கிருக்கும் அவனை சேர்ந்த எல்லோருக்கும் அந்த 2 பாடிகார்ட்ஸ் எவ்வளவு பயிற்சி பெற்றவர்கள் என்றும் அவர்கள் எவ்வளவு திறமையானவர்கள் என்றும் நன்றாகவே தெரியும். அவர்கள் தற்காப்பு கலையில் மத்திய தரநிலையில் இருக்கும் வீரர்கள். எனவே அவர்கள் இருவரையும் சூர்யா இவ்வளவு எளிதாக கையாள்வான் என்று அவர்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை. நீ நிஜமாவே என் உயிரை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா என்று ஒரு நொடி தயக்கத்திற்கு பின்னர் மெதுவாக கேட்டான் ஆதம். ஆனா என்ன கொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, என்ன நீ கொன்னுட்டா அப்புறம் என் குடும்பம் உன்னை சும்மா விடாது. நீ உன் ஆயுசுக்கும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்றான். நான் சூர்யா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் என் உயிருக்காக எப்பவும் பயந்ததே இல்லை. அதுவும் இல்லாம என்ன மிரட்டினவங்களை இது வரைக்கும் நான் சும்மா விட்டதும் இல்லை. என்ன மிரட்டினதுக்கான பலனை கட்டாயமா அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடுவேன் என்று முகத்தில் எந்தவித உணர்வும் இல்லாமல் சொன்னான் சூர்யா. பின்னர் அவன் ஸ்டீஃபனை திரும்பி பார்த்தான். கண்டிப்பாக அவன் சொன்ன அந்த கடைசி வார்த்தைகள் ஸ்டீஃபனுக்கானதுதான். பின்னர் அவன் ஆதமை நோக்கி நடந்தான். ஆதமின் உடல் சில்லிட்டு போக அடுத்த நொடி அவன் வேகமாக பின்னோக்கி சென்றான். அவனது பார்வையில் சூர்யா ஒரு பழமைவாதி போல, பழமையான கொள்கைகளுடன் இருக்கும் ஆள் போல தெரிந்தான். எனவே அவனிடம் பேசி எந்த பயனும் இல்லை என்று எண்ணி பின்னோக்கி சென்றான் ஆதம். அவன் ஒவ்வொரு அடி பின்னோக்கி எடுத்து வைக்கும் போதும் சூர்யா ஒரு அடி முன்னோக்கி எடுத்து வைத்தான். அவர்கள் இருவரும் அதே செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தனர். சூர்யா தொடர்ந்து முன்னோக்கி சென்றான். 3 நிமிடத்தில் ஆதம் அவனது கார் முன்னால் சென்று நின்றிருந்தான். அதற்கு மேல் அவன் பின்வாங்க அங்கே இடமில்லை. இன்று இரவு நடந்த சம்பவம் எப்போதும் ஆளுமையுடன் இருக்கும் ஆதமை அவனது இயல்பிற்கு வரவிடவில்லை. எப்படியாவது இந்திய வீரர்களை அடக்கி தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்றுதான் அவன் எண்ணியிருந்தான். சூர்யா வந்து பந்தயம் கட்டிய போது கூட அவன் பெரிதாக எதையும் யோசித்து விடவில்லை. அவனிடம் ரேசிங் திறமை பெரிய அளவில் இருக்காது என்றே ஆதம் எண்ணியிருந்தான்.
ஆனால் எதிரில் இருப்பவனின் பலத்தை தான் பார்க்காமல் விட்டுவிட்டோம் என்று அவன் முதலில் உணரவே இல்லை. இப்போது எல்லா நம்பிக்கையும் இழந்து விட்டான் ஆதம். அப்போது சரியாக அவனது போன் அடிக்க ஒரு நொடி அதிர்ந்து போனவன் பின்னர் வேகமாக தன் போனை தேடி எடுத்தான். அவன் வேகமாக போனை எடுத்து யார் அழைப்பது என்று பார்க்க திரையில் தெரிந்த எண்ணை கண்டதும் அவனது இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது. அழைப்பது அவனது தந்தை ஜெகன். அவரது எண்ணை கண்டதும் இழந்த நம்பிக்கை அவனுக்குள் மீண்டும் வந்தது. இதுதான் அவனது கடைசி நம்பிக்கை. சூர்யா நடப்பதை நிறுத்த அவன் வேகமாக போனை அட்டன் செய்தான். அவன் கால் அட்டன் செய்ததும் அவன் முன்பாக வீடியோ கால் தோன்ற அதில் மத்திய வயதுடைய ஒருவர் தோன்றினார். அவர்தான் ஆதமின் அப்பா ஜெகன். அவர்தான் அவர்கள் குடும்பத்தின் தலைவர். அவர்கள் குடும்பத்தில் எல்லா அதிகாரமும் எதையும் செய்யக்கூடிய பலத்துடன் இருப்பவர். நீ இந்தியன் ரேசர் சூர்யா கூட போட்டி போட்டு 1 கோடி ரூபாய் தோத்து போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா என்று கடுமையாக கேட்டார் ஜெகன். 1 கோடி ரூபாய் என்பது சாதாரணமான பணமில்லை என்று எல்லோருக்கும் தெரியும். என்னதான் ஆதமின் குடும்பம் மிகப்பெரிய பணக்காரர்கள் என்றாலும் கூட அந்த பணத்தை குறித்து கவலைப்படாமல் இருக்க அது ஒன்றும் சிறிய தொகை இல்லையே. ஆமாப்பா, நீங்க சொல்றது சரிதான் என்றான் ஆதம். சூர்யா மேலும் தன்னை நோக்கி வருவதை கண்டவன் மிகவும் பயந்து போக அவன் குரல் உதறலாக தான் வந்தது. இங்கிருக்கும் சூழ்நிலையை அவன் தனது அப்பாவிடம் சொல்ல நினைத்தான். ஆனால் அவனது தந்தை அவனை பேச விடாமல் தடுத்து இப்படி கேள்வியாக கேட்பார் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அவனோட டிரைவிங் ஸ்கில்ஸ் பெரிய அளவுல இல்லன்னு தானே நீ சொன்ன? நீ கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிச்சிடுவேன்னு சொல்லிட்டு போனியே, இப்ப ஏன் தோத்து போன என்று கேட்டார் ஜெகன். ஆதம் இந்த போட்டியில் கலந்து கொள்ள வரும் முன்பாக அவனது குடும்பத்தாரின் அனுமதி வாங்கும்போது கண்டிப்பாக இந்த போட்டியில் வெற்றி பெறுவேன் என்று வாக்கு கொடுத்திருந்தான். ஆனால் அவன் இப்படி மொத்தமாக தோற்று போவான் என்று யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. இதுதான் ஆதமின் தந்தை ஜெகனை மிகவும் கோபப்படுத்தி இருந்தது. அப்பா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் முதல்லயே அவனை பத்தின விவரங்களை கேட்டு இருந்தேன். அதுல இருந்த விவரங்கள் படி அவன் ரேஸ்ல கலந்துகிட்ட மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டும் இல்ல. இதுக்கு முன்னாடி ரேஸ்கார தொடாத ஒருத்தனை பத்தி நான் எப்படி கணிக்க முடியும்? அவன் இவ்ளோ தந்திரமா செயல்படுவான்னு நான் நிஜமாவே எதிர்பார்க்கல. நான் இல்ல, என் இடத்துல பிளாக் லிஸ்ட் ரேங்கிங்ல முதல் இடத்துல இருக்கிற ஆளா இருந்தா கூட இவனை ஜெயிக்கிறது கஷ்டம் என்று தன் தவறை சொன்னான் ஆதம். உதவாக்கற, ஒன்னுத்துக்கும் லாய்க்கில்ல என்று சொன்ன ஜெகன் கோபம் தாங்க முடியாமல் திரையில் தெரிந்த அவன் முகத்தில் சில முறை அடித்தார். ஆதம் செய்யும் தவறுகள் எல்லாவற்றிற்கும் குடும்ப தலைவர் என்ற முறையில் அவர்தான் எல்லோரின் முன்பாகவும் பதில் சொல்ல வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது அவன் செய்த தவறு எதிரிக்கு வலை விரிக்கிறேன் என்று சொல்லி அவனே சென்று அந்த வலையில் மாட்டிக்கொண்டான். அப்பா, இத பத்தி பேச இப்போ நேரம் இல்ல. நான் நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு கண்டிப்பா ஏதாவது பண்ணி திரும்ப சரி பண்ணிடுறேன் என்று சொன்ன ஆதம் உடனேயே, அப்பா, அந்த சூர்யா இப்ப என்ன கொல்ல வரான். அவன் இப்ப என் பக்கத்துல நெருங்கி வந்துட்டான். நீங்க தான் எப்படியாவது என்ன காப்பாத்தணும் என்று அவனது அப்பாவுடன் பேசிக் கொண்டிருந்தாலும் ஆதமின் பார்வை சூர்யாவின் மீது மட்டுமே இருந்தது. சூர்யாவின் செயல்பாடு அவனை பயமுறுத்த அவன் கையில் இருந்த போன் ஒரு நொடி தவறி கீழே விழுந்திருக்கும். ஏன் அவன் உன்னை கொல்ல வரான் என்று கேட்ட ஜெகன் அவரது குடும்பத்தின் தலைமை பொறுப்பிற்கு வந்தது சாதாரணமாக இல்லை என்று அவரது இந்த நிதானமான அமைதியான முகபாவனையிலிருந்தே நன்றாக தெரிந்தது. அவரது மகனை ஒருவன் கொல்ல வருகிறான் என்று சொன்னாலும் கூட அவர் முகத்தில் அமைதியை தவிர வேறு எந்த பாவனையும் தோன்றவில்லை. அவரை பொறுத்தவரை எதிராளி ஏற்கனவே 1 கோடி ரூபாயை வென்றிருக்க அவன் ஏன் இப்போது ஆதமை கொல்லும் ஆபத்தை எதிர்கொள்கிறான்? அது அப்பா, அந்த 1 கோடி பந்தயம் இல்லாம நாங்க போட்டியில தோத்து போயிட்டா என்னோட அப்புறம் ஸ்டீஃபனோட உயிரை பந்தயமா வைக்கிறோன்னு சொல்லி இருந்தோம் என்று சொன்னான் ஆதம். அவன் இதை சொல்லி முடித்த நொடி அவனது தந்தையின் கோபம் எந்த அளவுக்கு சென்றிருக்கும் என்று ஆதமினால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. என்னது என்று அதிர்ச்சியாக கேட்டவர், முட்டாள் முட்டாள், உனக்கு கொஞ்சமும் அறிவே இல்லையா என்று கண்டபடி திட்டினார். அவரால் தன் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. முட்டாள், பணத்தையும் கொடுத்து எவனாவது உயிரையும் பணயமா வைப்பானா? இப்ப நீ சாக போற என்றார் அவர் கோபமாக. அப்பா, நான் இதுக்கு மேல எப்பவும் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் என்று அழுதபடி சொன்னான் ஆதம். அவனது அப்பா மட்டுமே இப்போது அவனுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை. அந்த சூர்யா கிட்ட உன் போனை கொடு என்றார் ஜெகன். என்னதான் அவர் கோபமாக இருந்தாலும் இப்போது அது குறித்து பேச இது சரியான சமயம் இல்லை என்று புரிந்து கொண்டார் அவர். இப்போதைக்கு முக்கியமான விஷயம் அவரது மகனை காப்பாற்றுவது மட்டுமே. ஆதமின் இந்த ரேசிங் திறமையினால் அவர்களது குடும்பம் எதிர்காலத்தில் இன்னும் பெரிய பெயரை எடுக்கும் என்று அவர் எண்ணியிருந்தார். ஆனால் அதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு தன் மகன் இப்போது உயிர் தப்பி தங்கள் நாட்டிற்கு பாதுகாப்பாக வந்து சேர வேண்டும். ஜெகன் ஆழ்ந்த மூச்செடுத்து தன்னை நிதானப்படுத்த முயன்றான். ஆதம் அவனது அப்பா சொன்னதை கேட்டு அடுத்த நொடி சற்றும் தயங்காமல் கேமராவை சூர்யாவை நோக்கி திருப்பி காண்பித்தான். நீங்க தான் சூர்யான்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க சூர்யா, நான் ஆதமோட அப்பா ஜெகன் என்று சூர்யாவை அவர் இப்போதுதான் முதல் முறை பார்க்கிறார் என்றாலும் அவன் யாரென அவரது மனம் யோசித்துக் கொண்டுதான் இருந்தது.
ஆனால் வெளியில் புன்னகையுடன் சூர்யாவிடம் பேச ஆரம்பித்தார் அவர். சூர்யா முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் அவரை பார்த்தவன் என்றான். அது ஒண்ணும் இல்ல சூர்யா, இந்த பிரச்சனை என்னன்னு இப்பதான் என் பையன் என்கிட்ட சொன்னான். நடந்த எல்லாத்துக்கும் காரணம் என் பையன்தான். அவனுக்கு அவனோட லிமிட் என்னன்னு தெரியல, அதான் அவங்க கிட்ட மோதிட்டான். ஆனா அதுக்காக எல்லாம் என் பையனை எதுவும் செய்யாம விட்டுடுங்க பிளீஸ் என்று மென்மையான குரலில் மரியாதையாகவும் பணிவுடனும் கேட்டார் ஜெகன். ஒரு மன்னிப்பு எல்லாத்தையும் சரி பண்ணிடுமா? அப்படின்னா எதிர்காலத்திலையும் இதே மாதிரி சாதாரணமா தோத்து போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு பணத்தை கொடுத்துட்டு போயிடுவீங்களா மிஸ்டர் ஜெகன்? இது சரியான செயல்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று சீற்றத்துடன் கேட்டான் சூர்யா. அது என்று என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தடுமாறினார் ஜெகன். சூர்யா இப்படி ஒரு கேள்வியை எழுப்புவான் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதே சமயம் அவரது உள்மனம் அவனது கேள்வி சரிதான் என்று வேறு சொன்னது. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க சூர்யா என்று கேட்டார் ஜெகன். அவன் சொன்ன மாதிரி பந்தயத்தை நிறைவேற்றணும் என்று சாதாரணமாக சொன்னான் சூர்யா. தி பாஸ் அத்தியாயம் 364. ஆதமின் அப்பா தன் மகனை எதுவும் செய்யாமல் விட்டுவிடுமாறு கேட்டார். அதற்கு சூர்யா பந்தயம் கட்டிவிட்டு இப்படி ஏமாற்றி செல்வதுதான் முறையா? வெறும் மன்னிப்பு கேட்டால் அதுவே எல்லாவற்றிற்கும் போதுமா என்று கேட்க, அது என்ற அவனது கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தடுமாறினார் ஜெகன். சூர்யா இப்படி ஒரு கேள்வியை எழுப்புவான் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதே சமயம் அவரது உள்மனம் அவனது கேள்வி சரிதான் என்று வேறு சொன்னது. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க சூர்யா என்று கேட்டார் ஜெகன். அவன் சொன்ன மாதிரி பந்தயத்தை நிறைவேற்றணும் என்று சாதாரணமாக சொன்னான் சூர்யா. மன்னிப்பை விட பெரிய தண்டனை இல்லைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அவனோட அப்பாவா, அவனுக்கு பதில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். மத்தபடி அந்த 1 கோடி ரூபாய் பந்தய பணத்தை உங்களுக்கு கொடுத்துடுறோம். ஆனா என் பையனை மட்டும் ஒன்னும் பண்ணிடாதீங்க. அதையும் மீறி என் பையன் உயிர் உங்களுக்கு வேணும்னா அது ரொம்பவே அதிகமா தெரியலையா மிஸ்டர் சூர்யா என்று அவ்வளவுதான் அவர் அமைதியாக பேச வேண்டும் என்றாலும் கூட இறுதியில் சூர்யாவின் ஆளுமையான கேள்வியில் அவரது குரலும் கொஞ்சம் கடுமையாகவே மாறியிருந்தது. பேசி முடிச்சிட்டீங்களா? எனக்கு ஓவரெல்லாம் தோணல. உங்க பையன்தான் இதை ஆரம்பிச்சது. அவன் சொன்ன அந்த வார்த்தைக்காகவே எனக்கு அவனை போக விட எண்ணம் இல்ல என்றான் சூர்யா. என்ன வார்த்தை? என்ன சொன்ன அவன்? நீங்க என்ன சொல்றீங்க என்று அதிர்ச்சியாக கேட்டார் ஜெகன். அவருக்கு என்னவோ சரியில்லை என்று தோன்றியது. பெருசா ஒன்னும் இல்ல, அவன் என்ன நாயின்னு சொல்லி அவன் கூட சண்டை போட எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டான். அதுவும் இல்லாம நான் மட்டும் இந்தியனா இல்லாம இருந்திருந்தா அவன் என்ன கொன்னு போட்டிருப்பானா, அவ்வளவுதான் என்று சொல்லும் போதே சூர்யாவின் குரல் கடுமையாக தான் ஒலித்தது. யாரை குறித்தோ பேசுவது போல பேசினான் அவன். என்னது? முட்டாள், அறிவு கட்டவனே, தண்டம் என்று தன் கோபத்தை அடக்க முடியாமல் போனிலேயே திட்ட ஆரம்பித்திருந்தார் ஜெகன். ஆனால் அவர் திட்டியது எல்லாம் அவரது மகனை தான். ஆதம் தன் அப்பாவின் கோபத்தை கண்டவனுக்கு உடல் நடுங்கியது. அவர் மட்டும் தனக்கு கார் ரேஸுக்கு ஆதரவாக இல்லை என்றால் அவன் எப்போதோ இந்த துறையை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டியதுதான். மிஸ்டர் சூர்யா, பிளீஸ் கோவப்படாதீங்க. என்னால உங்க உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியுது. உங்க இடத்துல நான் இருந்திருந்தா கூட என்னை இந்த அளவுக்கு பேசின ஆளுங்களை சும்மா விட்டுருக்க மாட்டேன். ஆனா எது எப்படி இருந்தாலும் அவன் என்னோட பையன். அதனால என்னால அவன் எப்படியே போகட்டும்னு சொல்லி விட முடியாது. பிளீஸ் நீங்களே இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க என்றார் ஜெகன் தன் கோபத்தை அடக்கி சூர்யாவிடம் தன் மகனின் உயிருக்காக கெஞ்சிக் கொண்டிருந்தார். கண்டிப்பா சொல்றேன். நீங்க இந்த அளவுக்கு இறங்கி வரும்போது நானும் வரணும்ல. நான் ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமானவன்ல என்று சொல்லி ஒரு நொடி தயங்கிய சூர்யா பின்னர், நீங்க இந்த அளவுக்கு கேட்டாலும் என்னால இந்த விஷயத்த இதோட விட முடியாது. உங்க பையன் அப்படி இல்லனா அந்த ஸ்டீஃபன், இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை தான் உயிரோட விட முடியும். இதுதான் என்ன பொறுத்தவரை அவமரியாதை பண்றதுக்கான தண்டனை. அவங்க 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாவாங்களோ இல்ல என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா யாராவது ஒருத்தரை நான் உயிரோட விடுறேன். அதோட சேர்ந்து இன்னொரு விஷயம், இனி உங்க நாட்டோட கார் ரேசர்ஸ் எங்க ஆளுங்க கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டாங்க. சோ எல்லாரும் அவங்க முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும் என்று தன் நிபந்தனைகளை சொன்னான் சூர்யா. விஷயம் இந்த அளவிற்கு வந்த பின்னர் இதை இப்படியே விட அவனால் முடியாது. அவர்களின் மொத்த மரியாதையையும் அழிக்காமல் இங்கிருந்து அனுப்ப போவதில்லை என்று முடிவு கட்டி கொண்டான் சூர்யா. இது அவர்களது நாட்டிற்கு அவன் செய்யும் கடமையாக எண்ணினான் அவன். இவ்வளவு நேரம் சூர்யா சொன்ன அனைத்தையும் கேட்ட ஜெகன் அமைதியாக இருந்தார். சூர்யா சொன்ன நிபந்தனையை கேட்ட பின்னரே தன் மகனின் உயிரை காப்பாற்ற ஒரு சிறு நம்பிக்கை கிடைத்திருப்பதாக அவருக்கு தோன்றியது. தன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்பதே அவருக்கு நிம்மதியை உண்டாக்கியது. ஆனால் சூர்யாவின் ஆளுமையான வார்த்தைகளை கேட்டு ஆதம் அணியினரின் முகங்கள் மெல்ல மாற ஆரம்பித்தது. ஆதம் குடும்பத்தின் அளவிற்கு அவர்கள் மிகப்பெரிய குடும்பங்களை சேர்ந்தவர்கள் இல்லை என்றாலும் கூட அவர்களது குடும்பத்திற்கும் சமூகத்தில் அந்தஸ்து இருந்தது உண்மை.
அப்படி இருக்கும்போது அவர்கள் இப்படி பொதுவெளியில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டால் எல்லோரும் தங்களை கீழாக நினைப்பார்கள். எனவே அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல ஸ்டீஃபன் சூர்யா சொன்னதை கேட்டவன் இப்போது அவனது மரியாதை குறித்து கவலைப்படும் நிலையில் இல்லை. இப்போது அவனது மரியாதையை விட அவனது உயிர் முக்கியமாக இருந்தது அவனுக்கு. இருவரில் ஒருவரை மட்டும்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் ஆதம் தான் உயிருடன் இருக்க முடியும். அப்படி என்றால் இறக்கப் போவது அவன்தான் என்று ஸ்டீஃபனுக்கு புரிந்தது. இல்ல, என்னால் இதை ஏத்துக்க முடியாது என்றான் அவன். ஒருவேளை அவன் இங்கிருந்து உயிர் பிழைத்து அவர்கள் நாட்டிற்கு சென்றாலும் கூட அவன் காலம் முழுக்க அந்த அசிங்கத்தோடு வாழ வேண்டியிருக்கும். அதே நேரம் அசோக், கிரண் மற்றும் அவர்களுடன் இருந்த மற்ற ரேசர்ஸ் எல்லோரும் சூர்யாவின் நிபந்தனையை கேட்டு மிகவும் உற்சாகமாக இருந்தனர். ஏனெனில் இதற்கு முன்னதாக அந்த ரேசர்கள் எவ்வளவு மோசமாக அலட்சியமாக நடந்து கொண்டார்கள். எனவே அவர்கள் தங்கள் முன்பாக மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க போகிறார்கள் என்பது அவர்களை உற்சாகம் கொள்ள செய்தது. இந்த கண்டிஷன் இது தப்பா இல்லையா மிஸ்டர் சூர்யா என்று கேட்டார் ஜெகன். மற்ற ரேசர்கள் குறித்து கூட அவர் யோசிக்கவில்லை. தன் மகன் ஆதம் கூட இந்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொள்ள மாட்டானே, இது கொஞ்சம் அதிகப்படியாகவே அவருக்கு தோன்றியது. நான் ஏற்கனவே இங்க என்ன சூழ்நிலைன்னு சொல்லிட்டேன். அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தான் டைம். நீங்களே என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுங்க என்ற அவரின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவனது எண்ணத்தை கூறினான் சூர்யா. மிஸ்டர் சூர்யா, நாம இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விவரமா பேசுவோமே என்றார் ஜெகன். ஆனால் அவர் பேசி முடிக்கும் போதே சூர்யா அவருக்கு கொடுத்த நேரத்தை எண்ண ஆரம்பித்திருந்தான். 10, 9, 8. மிஸ்டர் சூர்யா, நீங்க இதே மாதிரி பேசிட்டு இருந்தா அப்புறம் நீங்க எங்களோட எதிரியாக வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கை செய்தார் ஜெகன். இதற்கு மேல் அவரால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவரது குரல் கோபமாகவும் மிரட்டலாகவும் தான் வந்தது. ஆனால் சூர்யா எதையும் கண்டு கொள்ளாமல் 7, 6 என்று எண்ணிக்கொண்டே இருந்தான். எனக்கு உங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு புரியுது. நீங்க ரொம்பவே பலம் வாய்ந்த குடும்பத்தை சேர்ந்த ஆளுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த உலகத்துல உங்களை விட பலமான ஆளுங்களும் இருப்பாங்க இல்லையா? நாங்க மட்டும் ஒரு பெரிய தொகையை கொடுக்கறோம்னு சொல்லி உங்களை கொல்ல சொன்னா அப்புறம் நீங்க உயிரோடவே இருக்க முடியாது என்று தன் ஆத்திரத்தை காண்பித்தார் ஜெகன். 3, 2, 1 என்று சூர்யா முகத்தில் எந்தவித உணர்வும் இல்லாமல் அமைதியாக எண்ணிக்கொண்டிருந்தான். அங்கே ஒரு மனிதர் கத்திக் கொண்டிருந்தார் என்பதை அவன் கருத்திலேயே எடுத்துக்கொள்ளவில்லை. இதை நேரில் பார்த்து கொண்டிருந்த ஸ்டீஃபனும் ஆதமும் அதிர்ந்து போனார்கள். அவர்கள் பிறந்ததிலிருந்து பணத்திற்காக என்று அவர்கள் கஷ்டப்பட்டதே இல்லை. அவர்கள் பிறக்கும் போதே தங்கத்தட்டில் பிறந்து அதிலேயே வளர்ந்தவர்களாக இருந்தனர். அவர்கள் குடும்பத்திற்கு இருந்த பலத்தின் காரணமாக அவர்கள் நாட்டில் யாரும் அவர்களை மரியாதை குறைவாக நடத்தியதே இல்லை. எனவே அவர்கள் எல்லோரிடமும் அலட்சியமாக எல்லோரையும் தங்களுக்கு கீழடக்கி இப்படியே வளர்த்து விட்டிருந்தார்கள். ஆனால் இன்று சூர்யாவை பார்த்த பின்னரே உண்மையான அடக்குமுறை என்றால் என்ன என்றும் ஆணவத்துடன் நடந்து கொள்வது என்றால் என்ன என்று அவர்கள் புரிந்து கொண்டனர். அவர்களுக்கு இன்னுமே கூட சூர்யாவை தெரியவில்லை. ஏனெனில் அவர்களுக்கு சூர்யாவை இதற்கு முன்னதாக தெரியாது. சூர்யாவின் பலமான பின்னணி என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்பதால் அவர்கள் ஜெகன் கொடுத்த எச்சரிக்கையை மறந்துவிட்டனர். ஆனால் அங்கிருந்த ஆதமுடன் வந்த ரேசர்கள் இப்போது கொஞ்சம் பயப்பட ஆரம்பித்திருந்தனர். ஜெகன் அவர்கள் நாட்டில் மிகவும் பலம் வாய்ந்த ஒருவர். அவரையே சூர்யா கருத்தில் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் அசிங்கப்படாமல் இங்கிருந்து செல்ல முடியும் என்ற நம்பிக்கை அவர்கள் மனதிலிருந்து முற்றிலும் அழிந்து போயிருந்தது. ஜெகன் யார்? அவர்கள் நாட்டில் நிதித்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர், உலகில் முன்னணி நிலையில் இருப்பவர். அப்படி இருக்கும்போது இந்தியா ஜெகனை கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியாது என்று அவர்கள் எண்ணி இருந்தனர். ஏனெனில் அவர்கள் குடும்பத்தின் பலம் அந்த அளவுக்கு இருந்தது. மறுபுறம் இந்திய அணியை சேர்ந்த ரேசர்கள், பார்வையாளர்கள் எல்லோரும் சூர்யாவின் ஆளுமையை கண்டு அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தனர். என்ன மாதிரியான ஆளுமை இது? எதிராளி என்ன மாதிரியான பலம் வாய்ந்த ஆளாக இருந்தாலும் சரி, என் மனதின் எண்ணங்களை மாற்றக்கூடிய திறமை யாருக்கும் கிடையாது என்பதாக உறுதியாக நிற்கிறான் அவன். இந்த காட்சி அங்கிருந்த அனைவருக்கும் கொஞ்சம் பரீட்சமானதாக இருந்தது. தாங்கள் ஏன் அதை சொன்னோம்? இந்திய அணி வீரர்களை மலேசியா வீரர்கள் அசிங்கப்படுத்த வேண்டும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்கள் யாராலும் அதை செய்ய முடியவில்லை. ஆனால் சூர்யா அவர்களின் கனவை தங்களை வைத்தே நடத்தி காண்பிக்கிறான். எனக்கு பரிசு தொகையை விட மரியாதை ரொம்பவே முக்கியம் என்றான் சூர்யா. அவன் ஏற்கனவே சொன்ன நேரத்தை கடந்து 0 என்று சொல்ல வந்திருந்தான். இல்ல இல்ல வேண்டாம் என்று கத்தினார் ஜெகன். சூர்யா தன் மிரட்டலுக்கு இப்படி பயப்படாமல் இருப்பான் என்றும் தன் மீதே ஆதிக்கம் செலுத்துவான் என்றும் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் கொடுத்த அழுத்தத்தில் அவர்தான் இறங்கி வர வேண்டி இருந்தது. இதுதான் சூர்யாவிற்கு வேண்டியதுமா என்று அவருக்கு தெரியவில்லை. நீங்க என் பையனை நல்லபடியா விடுறதா இருந்தா நீங்க சொன்னதை நான் செய்ய வைக்கிறேன் என்றார் அவர். இருவரில் ஒருவரை தேர்ந்தெடுத்திருந்தார் ஜெகன். அவரது மகனின் இறப்பு அவர்கள் குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்பை கொண்டு வரும் என்று
அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும். அவர்கள் குடும்பத்தின் மரியாதை மொத்தமாக அழிந்துவிடும். அதோடு அவன் என்ன செய்திருந்தாலும் அவன் அவரது மகன். எனவே அவன் எப்படியோ போகட்டும் என்று அவரால் விட முடியாது. சூர்யா அதற்கு மேல் நேர கணக்கை சொல்வதை நிறுத்தியவன், நீங்க முடிவு பண்ணதை செயல்படுத்த ஆரம்பிக்கலாம் என்று சொன்னான். பின்னர் அவனே, இது உங்களுக்கு நான் கொடுக்கிற 2வது வாய்ப்பு. இதுக்கு மேல 3வதா ஒரு வாய்ப்பெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். அடுத்த முறை என் வாய் பேசாது, செயல்தான் பேசும் என்று எச்சரிக்கவும் தவறவில்லை அவன். ஓகே ஓகே என்று பற்களை கடித்தபடி பேசினார் ஜெகன். அப்பா, எங்களால இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்க முடியாது. அவன் சொன்னதை நாங்க செஞ்சா அப்புறம் நான் எந்த முகத்தை வச்சுட்டு நம்ம நாட்டுக்கு திரும்பி வர முடியும்? நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை இதனால பாதிக்கப்படும் என்று அழும் குரலில் கெஞ்சினான் ஆதம். வாய மூடு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் என்று கத்திய ஜெகன் மட்டும் இதெல்லாம் தெரியாத ஆளா என்ன? ஆனால் இப்போது அவருக்கு வேறு என்ன வழி இருக்கிறது? எந்த வழியும் இல்லையே. நான் சொல்றது கேளு, உன் பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்லி ஸ்டீஃபனை முடிச்சு விட சொல்லு என்று தன் குரலை தாழ்த்தி உத்தரவிட்டார் ஜெகன். ஒருவேளை நேரம் தாழ்த்தினால் சூர்யா மனது மாறி விடுவானோ என்று பயந்தார் அவர். தன் அப்பாவின் வார்த்தைகளை கேட்ட ஆதம் கொஞ்சமும் அசையவில்லை. மாஸ்டர், மாஸ்டர் ப்ளீஸ் என்ன கொன்னுடாதீங்க, நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் என்ன உயிரோடு விட்டுடுங்க என்று ஜெகன் போனில் சொன்னதை கேட்டு தவழ்ந்தபடி ஆதம் கால் அருகே வந்த ஸ்டீஃபன் அவன் காலை பிடித்துக் கொண்டு கெஞ்ச ஆரம்பித்தான். அயாஸ், எங்க போய் தொலைஞ்ச நீ? செத்தா போயிட்ட என்று அங்கிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை என்றதும் போனில் இருந்தே கத்தினார் ஜெகன். வந்துட்டான் பாஸ் என்று சொன்னபடி இவ்வளவு நேரம் மயங்கி விழுந்திருந்த ஆதமின் பாடிகார்டு உடனடியாக எழுந்து ஓடி வந்தவன் மரியாதையுடன் போனில் அவரிடம் பேச ஆரம்பித்தான். ஸ்டீஃபனை முடிச்சிடு என்று எந்தவித தயக்கமும் இல்லாமல் உத்தரவிட்டார் ஜெகன். அது நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன் பாஸ் என்றான் அவன். முதலில் அந்த பாடிகார்டு ஸ்டீஃபனை கொல்ல எல்லாம் நினைக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் எல்லோருமே தங்கள் நாட்டின் மகள், எல்லோரும் ஒன்றாக நாடு விட்டு நாடு சென்றவர்கள். ஆனால் தன் முதலாளியின் கட்டளையை பின்பற்றாமல் இருக்க அவனால் முடியாது. ஐயோ வேண்டாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, என் குடும்பத்துக்காகவாவது என்ன விட்டுடுங்க என்று கெஞ்ச ஆரம்பித்தான் ஸ்டீஃபன். ஜெகனின் உத்தரவை கேட்டு மொத்தமாக விரக்தியில் ஆழ்ந்து போனான் ஸ்டீஃபன். அவனிடம் இந்த போட்டி ஆரம்பித்த போது இருந்த அகம்பாவம் எதுவும் இப்போது இல்லை. அசோக்கை தோற்கடித்து அலட்சியமாக அவனை கையாள நினைத்த எண்ணம் எதுவும் இப்போது அவனிடமில்லை. சூர்யாவின் மேல் அவனுக்கு இருந்த அவமதிப்பு உணர்வு இப்போது அவனிடமில்லை. அவனுக்கு ஒரு மன்னிப்பு கிடைத்தால் இனி அவன் தன் வாழ்நாளில் ஒருபோதும் அந்த தவறை செய்ய மாட்டான். அயாஸ் அவனை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து வந்தான். ஸ்டீஃபனின் கண்கள் முழுக்க பயம் நிறைந்து போனது. அவன் தவழ்ந்து கொண்டே பின்னால் சென்றான். அவனது ஒரு காலை சூர்யா இப்போதுதான் உடைத்திருந்தான். எனவே அவனால் வேகமாக பின்னால் செல்ல முடியவில்லை. அயாஸ் ஸ்டீஃபன் அருகே சென்றவன் தன் கையை திருப்பி அவனிடமிருந்த கத்தியை வெளியே எடுத்தான். என்ற ஸ்டீஃபனின் அலறல் சத்தம் பாதியிலேயே முடிந்து போயிருந்தது. அயாஸ் ஒரு நொடியும் தாமதிக்காமல் உடனடியாக அவனது கத்தியை ஸ்டீஃபனின் கழுத்தில் இறக்கியிருந்தான். சக் என்ற சத்தத்துடன் ஸ்டீஃபனின் கழுத்து உடையும் சத்தம் அங்கு அருகே இருந்த அனைவரின் செவிகளிலும் விழுந்தது. அவனது அலறல் சத்தம்தான் அவன் இந்த உலகில் பேசிய கடைசி வார்த்தையாக மாறியிருந்தது. வாயிலிருந்து ரத்தம் வழிய தரையில் சரிந்தது ஸ்டீஃபனின் உடல். அவன் கண்களில் விரக்தியும் அவநம்பிக்கையும் போட்டி போட்டுக் கொண்டு நின்றது. அவர் கார் ரேஸ் உலகில் பெயர் சொல்லும் அளவில் இருந்த ஒரு ரேசர். ஆனால் அவனது முடிவும் கூட இந்த கார் ரேசினாலேயே உண்டாகும் என்று அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை. அங்கிருந்த அனைவரும் இங்கு நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். மலேசியாவை சேர்ந்த ரேசர்ஸ் எல்லோரும் தாங்கள் பார்த்த காட்சியை நம்ப முடியாமல் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். ஆதம் ஸ்டீஃபனின் உடலை வெறித்து பார்த்தபடி இருந்தவன் நீண்ட நேரம் எந்தவித எதிர்வினையும் செய்யவில்லை. அவன் கண்களில் இருந்து 2 துளி கண்ணீர் மட்டும் வெளியேறியது. தன் மாணவன் தன் கண் முன்னாலேயே இறந்து விட்டான். அதை தடுக்க முடியாமல் நின்றிருந்த அவனை அவனாலேயே மன்னிக்க முடியவில்லை. அவன் இந்த நாட்டிற்கு வருவதற்கு முன்பாக தன்னை மிகவும் தயார்படுத்தி கொண்டு வந்தான். தன்னை யாரும் எதிர்க்க முடியாது என்ற எண்ணத்தில் அவன் இங்கு வந்து சேர்ந்திருக்க, ஆனால் இப்போது நடப்பதோ அவன் எண்ணத்திற்கு முற்றிலும் மாறாக இருந்தது. தி பாஸ், அத்தியாயம் 365. ஆதம் இந்த நாட்டிற்கு வருவதற்கு முன்பாக தன்னை மிகவும் தயார்படுத்தி கொண்டு வந்தான். தன்னை யாரும் எதிர்க்க முடியாது என்ற எண்ணத்தில் அவன் இங்கு வந்து சேர்ந்திருக்க, ஆனால் இப்போது நடப்பதோ அவன் எண்ணத்திற்கு முற்றிலும் மாறாக இருந்தது. அவன் கண்முன்னே கிடக்கும் ஸ்டீஃபனின் உயிரில்லாத உடலே அதற்கு சாட்சியாக இருந்தது. அவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த நாட்டிற்கு வந்த நிலையில் அவர்கள் திரும்பி செல்லும் போது ஸ்டீஃபன் தங்களுடன் வர முடியாத நிலையில் இருப்பான் என்று அவன் ஒருபோதும் எண்ணியதே இல்லை. அதுவும் அவன் தன்னுடைய நாட்டின் ஆட்கள் கையாலேயே இறந்திருந்தான். அவனது தந்தையினால் கொஞ்சமும் இரக்கமே இல்லாமல் ஸ்டீஃபனை கொன்றிருந்தான்.
இதெல்லாம் ஆதமின் மனதை வெகுவாக தாக்கியிருந்தது. அவனை சுற்றியிருந்த எல்லோரும் அதிர்ச்சியில் ஏதோ ஒரு சத்தத்தை எழுப்பாமல் இருந்திருந்தால் இதெல்லாம் அவனது கற்பனை என்றே அவன் எண்ணியிருப்பான். கண்டினியூ என்று சூர்யாவின் குரல் இடி முழக்கமாக அந்த இடத்தில் எதிரொலித்தது. இவ்வளவு நேரம் திகைப்புடன் நின்றிருந்த ஆதம் சூர்யாவின் குரலை கேட்டுதான் சுயநினைவுக்கு திரும்பியிருந்தான். சூர்யா என்ன மாதிரியான ஆளுமை கொண்டவன்? தன்னை புறக்கணிக்கும் ஒரு சிறு பிரச்சனைக்கும் பழிவாங்கும் எண்ணம் கொண்டவனாக இருந்தான். என்னை மதிக்காத யாரையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதிலும் என்னை மதிக்காமல் செய்த அவமதிப்பான செயல்களுக்கு பழிவாங்காமல் விடமாட்டேன் என்று ஆளுமை கொண்டவனாக இருந்தான் சூர்யா. அவனது ஒற்றை வார்த்தை அந்த இடத்தை அதிர செய்தது. அங்கிருந்த மலேசியன் ரேசர்ஸ் உடல்களெல்லாம் அவனது ஒற்றை வார்த்தையில் தூக்கி வாரி போட்டது. அவர்கள் கண் முன்னால் தான் ஸ்டீஃபனின் கதை முடிந்தது. அதை அவர்களும் நேரடியாக பார்த்தார்கள் எனும்போது அவர்கள் பயப்படாமல் எப்படி இருப்பார்கள்? மறுபுறம் அவர்களுக்கு முற்றிலும் மாறான மனநிலையில் இருந்தனர் அசோக்கின் அணியில் இருந்தவர்கள். அது மிஸ்டர் சூர்யா, நாம் இந்த பிரச்சனைய இதோட முடிச்சுக்கலாமே, மன்னிப்பு வரைக்கும் போகணுமா என்று கேட்டார் ஜெகன். இந்த அளவிற்கு வந்த பின்னரும் கூட அவர் ஒரு வார்த்தை இதை கேட்டுவிட நினைத்தார். நான் 3வது வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்ப நீங்க பேசின எதுவும் என் காதல விழலன்னு நான் நினைச்சுக்கிறேன் என்று அவரின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் பேசினான் சூர்யா. அதே போல போனில் தெரிந்த அவர் முகத்தையும் அவன் நிமிர்ந்து பார்க்கவில்லை. அவரை பார்ப்பதற்கு பதிலாக அவனது பார்வை ஆதமை தான் கடுமையாக பார்த்து கொண்டிருந்தது. சூர்யாவின் பதிலை கேட்ட ஜெகன் மனதினுள்ளேயே அவனுக்கு அர்ச்சனை செய்ய ஆரம்பித்தார். அவர் தன் வாழ்நாள் முழுக்க அனுபவிக்க வேண்டிய கோபத்தை எல்லாம் இந்த குறுகிய நேரத்திலேயே அனுபவித்து விட்டதாக எண்ணினார். முட்டாள், இன்னும் எதுக்கு நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் சூர்யா சார் கிட்ட மன்னிப்பு கேளு என்று கத்தினார் அவர். இந்த முட்டாள் மகன் மட்டும் இல்லை என்றால் அவர் இந்த அளவுக்கு யார் முன்பாகவும் கெஞ்சிக் கொண்டு நிற்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நான் என்று மனதினுள் அழுதபடி பேச ஆரம்பித்தான் ஆதம். அவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இப்படி அசிங்கப்படாமல் தப்பித்திருப்பான். ஆனால் இப்போது அவனுக்கு வேறு வழி இருக்கவில்லை. எனவே தன் அணியினருடன் இப்போது சூர்யாவிடம் மன்னிப்பு கேட்டுதான் ஆக வேண்டும் அவன். அதுவும் இது ஒரு சாதாரண மன்னிப்பு கூட இல்லை. அத்தனை பேரின் முன்பாகவும் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்பது என்பது எவ்வளவு பெரிய அவமானம். முட்டாள், உனக்கு நம்ம நாட்டுக்கு உயிரோட திரும்பி வரணும்னு ஆசை இருந்தா நான் சொன்னதை செய். இல்ல அங்கேயே செத்து போறேன்னு நினைச்சா போனை வச்சுட்டு போயிட்டேரு என்று தன் பொறுமை எல்லாம் இழந்தவராக பேசினார் ஜெகன். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் ஜெகன் இப்போது மிகவும் கோபத்தில் இருந்தார். அவர் தான் வாழ்வில் இதுவரை எப்போதும் யாரிடமும் இந்த அளவுக்கு கெஞ்சி நின்றதில்லை. அப்படி இருக்க தன் மகனின் உயிருக்காக யாரோ ஒருவனிடம் அவர் இந்த அளவுக்கு கெஞ்சி நிற்க அவனோ கொஞ்சமும் அதையெல்லாம் யோசிக்கவில்லையே என்று கோபமானார் அவர். இதற்கு மேல் அவரிடம் பொறுமை இல்லை. இனி அவனிடம் பேசியும் பயனில்லை. எப்படியோ போய் தொலையட்டும் என்று எண்ணியவர் அமைதியாகி போனார். அப்போது அயாஸ், தம்பி, அப்பா சொல்ற மாதிரி கேளுங்க தம்பி என்று சொன்னார். எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் நின்றிருந்த ஆதமை கண்டு அவனது பாடிகார்டு அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க முயன்றான். சூர்யா சொன்னதை அவன் செய்யவில்லை என்றால் தான் உயிருடன் திரும்பி செல்ல முடியாது என்று அவன் அறிவான். அதே சமயம் அவன் இங்கேயே இறந்து போனாலும் அவனது குடும்பத்தார் அவனை கழுகுக்கு இரையாக தூக்கி எறிவார்களே தவிர அவனது உடலை முறையாக தங்கள் குடும்பத்தில் ஒருவனாக வைத்து கூட சாம்பிரதாயம் செய்ய மாட்டார்கள். தம்பி, மத்த எல்லாத்தையும் விட உங்க உயிர் ரொம்பவே முக்கியம் என்று சூர்யா அடித்து முதலில் கீழே விழுந்த பாடிகார்டும் இப்போது எழுந்து அவன் அருகே தாங்கி தாங்கி நடந்தபடி வந்தார். ஒருவேளை ஆதமிற்கு ஏதாவது ஆனால் அவனது பாதுகாவலர்கள் என்ற முறையில் அவர்களுக்கும் அது ஆபத்துதான். இப்போது ஆதம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் சூர்யா கண்டிப்பாக அமைதியாக இருக்க மாட்டான். அப்போது ஆதமின் பாதுகாவலர்கள் என்ற முறையில் அவனை தடுக்க அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும். அப்போது சூர்யா முதலில் கொள்வது தங்களைதான் இருக்கும் என்று அவன் உறுதியாக நம்பினான். அவர்களால் சூர்யாவை எதிர்த்து போராடி ஆதமை காப்பாற்ற முடியாது என்று தெரிந்தாலும் கூட அவர்களால் நடப்பதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியாது. அப்போது ஆதமுடன் சேர்ந்து அவர்களும் இறக்க வேண்டியதுதான். ஆதம் தன் கண்களை இறுக்க மூடி ஆழ்ந்த மூச்செடுத்தான். அவன் சரி என்று சொன்னால் அவனது மரியாதையை அது முற்றிலும் அழித்துவிடும். தன் முன்பாக நிற்கும் இவனை அடியாள் என்றுதான் நினைத்திருந்தவன் இப்போது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் தன்னை அவர்கள் எல்லோரின் முன்பாகவும் மண்டியிட சொல்கிறான். இதெல்லாம் பார்த்து நான் பயப்பட மாட்டேன், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று ஆதம் அணியிலிருந்த ஒருவன் முன்னால் வந்து சொன்னான். அவன் மலேசியாவில் இருக்கும் ஒரு பிசினஸ்மேன் மகன். அவன் மட்டும் இப்போது இங்கே மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு தங்கள் நாட்டிற்கு திரும்பி சென்றால் அவர்கள் குடும்பத்தின் வாரிசாக தான் இருக்க முடியாது என்று எண்ணினான் அவன். நானும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று அவர்களில் இன்னொருவனும் முன்னே வந்து சொன்னான். வேறொரு நாட்டில் வந்து அவமானப்பட அவர்கள் தயாராக இல்லை. இதுதான் என்னோட லாஸ்ட் சான்ஸ், ஐம் சாரி என்றான் சூர்யா. அவன் முகத்தில் இப்போதும் கூட எந்தவித உணர்ச்சியும் இல்லை. எனவே அவன் என்ன நினைக்கிறான் என்று கூட யாராலும் யூகிக்க முடியவில்லை. அயாஸ்
என்று போனில் கத்தினார் ஜெகன். அவர் ஒரு நொடி நேரம் கூட தாமதம் செய்ய பயந்தார். எஸ் பாஸ் என்று அயாஸ் முன்னே வர, நீங்க 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம நாட்டு ரேசர்ஸ் எல்லாரும் உடனடியா மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கணும். அப்படி யாராவது செய்ய முடியாதுன்னு சொன்னாங்கன்னா, யாரெல்லாம் மண்டி போட மாட்டாங்களோ அவங்க காலை உடைச்சு மண்டி போட வச்சு மன்னிப்பு கேட்க வைங்க. இது உங்க 2 பேரோட பொறுப்பு என்று ஆதமின் 2 பாடிகார்ட்ஸிடம் உத்தரவிட்டார் ஜெகன். இதற்கு மேல் அவர்கள் எல்லோரிடமும் பொறுமையாக பேச அவருக்கு பொறுமை இல்லை. அதற்கான நேரமும் இப்போது இல்லை. அவர் இதை செய்வதால் அந்த ரேசர்களின் குடும்பத்தாருக்கு தன் மேல் கோபம் வரும். அவர்களை ஜெகன் பகைத்துக் கொண்டதாக தான் அமையும். ஆனால் இப்போது அவரது மகனின் உயிரை விட அவருக்கு வேறு எதுவும் முக்கியமாக இல்லை. அங்கிருந்த எல்லோருக்கும் அயாஸ் ஜெகனுக்கு எவ்வளவு விசுவாசமான மனிதர் என்று நன்றாக தெரியும். ஜெகன் ஒரு வார்த்தை சொன்னால் அதை உடனடியாக நிறைவேற்றுமாள் அயாஸ். அதற்கு மேல் அவர்கள் மறுப்பு தெரிவித்தாலும் அதில் எந்த பயனும் இல்லை என்று அவர்களுக்கு தெரிந்து போனது. அதோடு அயாஸ் தங்கள் காலை உடைத்து மண்டியிட செய்தால் அவர்கள் தங்கள் நாட்டிற்கு திரும்பி சென்றதும் இதற்கு அவர்கள் வீட்டாரிடம் விளக்கம் வேறு சொல்ல வேண்டியிருக்கும். ஜெகனுக்கு இருக்கும் செல்வாக்கிற்கு அவரை எதிர்க்க தங்கள் குடும்பத்தாருக்கு பலமில்லை என்றும் அறிந்தே இருந்தனர். தம்பி என்று கவலையான குரலில் அழைத்தான் அயாஸ். இந்த நொடி ஆதம் முற்றிலும் தோய்ந்து போயிருந்தான். அவனிடம் கொஞ்சம் கூட பலமில்லை. அவன் ஒரு கசந்த முறுவலுடன் அப்படியே தரையில் சரிந்து மண்டியிட்டான். இந்த காட்சியை பார்த்திருந்த எல்லோரும் ஒரு பெருமூச்சை வெளியிட்டனர். அதே சமயம் ஒரு சிலர் தங்கள் போனில் கேமராவை ஆன் செய்து வீடியோ போட்டோ என எடுக்க ஆரம்பித்தனர். கேமரா பிளாஷ் வெளிச்சம் அந்த அரங்கில் ஆங்காங்கே தெரிக்க ஆரம்பித்தது. அயாஸ் தன்னுடன் இருந்த இன்னொரு பாதுகாவலரை பார்த்து, என்ன பாத்துக்கிட்டு இருக்க, சார் சொன்ன மாதிரி நம்ம செஞ்சுதான் ஆகணும் என்று சொல்லியபடி மலேசியன் ரைடர்ஸ் அருகே சென்றான். அவனது குரல் கொஞ்சம் சோர்வாக வந்தாலும் உறுதியாகவும் ஒலித்தது. அயாஸின் வார்த்தைகளை கேட்ட ரைடர்ஸின் முகங்கள் உடனடியாக மாற ஆரம்பித்தது. அவர்கள் அனைவரும் வேறு வழி இல்லாமல் அப்படியே தொப்பன தரையில் சரிந்து ஒவ்வொருவராக மண்டியிட ஆரம்பித்தனர். முதலில் மண்டியிட முடியாது என்று சொன்ன இருவரை தவிர மற்ற எல்லோரும் மண்டியிட அவர்கள் இருவரும் மட்டும் அப்படியே நின்றிருந்தனர். அவர்கள் இருவரும் அப்படியே நிற்பதை கண்ட அயாஸும் இன்னொரு பாதுகாவலரும் வேறு வழியில்லாமல் நேரத்தை வீணடிக்காமல் அவர்களை நோக்கி வேகமாக சென்றனர். 2 பாடிகார்ட்ஸ் தங்களை நோக்கி வருவதை கண்ட அவர்கள் இருவரின் மனதும் நடுங்க ஆரம்பிக்க கடைசியில் மனதில் உண்டான அவமானத்துடன் மண்டியிட்டனர். பின்னர் ஆதம், மிஸ்டர் சூர்யா, நாங்க எல்லாரும் தப்பு பண்ணிட்டோம், பிளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்க என்று மன்னிப்பு கேட்டான். இந்த நொடி அவன் இப்போது இறந்து போனால் கூட நல்லது என்று எண்ணினான். அவன் கண்கள் இறுக மூடியிருக்க அவன் உணர்ச்சிகள் எல்லாம் துடைக்கப்பட்டிருந்தது. பின்னர் எந்தவித தயக்கமும் இல்லாமல் சூர்யாவை வணங்கினான் ஆதம். ஆதமின் அணியில் இருந்த மற்ற அனைவரும் ஆதம் செய்தது போல செய்ய ஆரம்பிக்க சூர்யா கண்டிப்பாக அவர்கள் எல்லோரும் இப்படி மொத்தமாக விழுவார்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லை. இது அவனை புருவம் சுருங்க செய்ய அவன் உடனடியாக, நான் ஏற்கனவே சொன்ன, என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, எங்க நாட்டு மக்கள் எல்லார்கிட்டையும் தான் நீங்க மன்னிப்பு கேட்கணும் என்று சொன்னான். ஆதம் மூடியிருந்த தன் கண்களை திறந்தவன் கண்கள் முழுக்க வெறுப்பில் நிறைந்திருந்தது. ஆனால் அடுத்த நொடி அவன் கண்ணில் இருந்த வெறுப்பும் உடைந்து போனது. இந்த நொடி அவனது உயிர் அவனுக்கு சொந்தமில்லை. அவன் வாழ்வில் தன் குடும்பத்தின் பெரியவர்கள் தவிர மற்றவர்கள் முன்பாக வணங்கியிருப்பது இதுவே முதல் முறை. ஆனால் இப்போது ஒட்டுமொத்த நாட்டினர் முன்பாக பணிய வேண்டிய நிலைமை உண்டாகியிருந்தது. அவனுடன் இருந்த மற்ற ரேசர்கள் கூட மனதினுள் ஏன் உயிரோடு இருக்கிறோம் என்ற அளவிற்கு வெறுத்து போய்தான் இருந்தார்கள். ஆனால் சூர்யா அவனிடம் மண்டியிட்டதில் திருப்தி அடையாமல் இருப்பான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இந்த நொடி தங்களால் முடிந்தால் சூர்யாவை அப்படியே உயிருடன் விழுங்கிவிட வேண்டும் என்று ஆசை கொண்டனர். நான் நடந்துகிட்ட முறைக்காக இந்திய நாட்டு மக்கள் எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்ன ஆதம் உடனடியாக கீழே விழுந்து வணங்கினான். அதே சமயம் அவனது அணியில் இருந்த மற்றவர்களும் அவனைப் போலவே சொல்லி வணங்க ஆரம்பித்தனர். இதை அனைவரும் தங்கள் போனில் ரெக்கார்ட் செய்து கொண்டனர். ஜெகன் கூட போனில் இதை பார்த்து கொண்டுதான் இருந்தார். தன் முடிவு எவ்வளவு முட்டாள்தனமானது என்று அவர் மனதில் இப்போது ஒரு எண்ணம் தோன்றியது. இதன் பின் விளைவுகள் பயங்கரமாக இருக்க போகிறது என்று இப்போதுதான் உணர்ந்தார். இந்த மன்னிப்பு நீங்க உண்மையாவே வருத்தப்பட்டுதான் கேக்குறீங்களா என்று சூர்யா கேட்டான். அதே சமயம் அவர்கள் அனைவரும் தங்கள் நாட்டினரிடம் மன்னிப்பு கேட்டதை கண்ட அங்கிருந்த பார்வையாளர்கள், அசோக் அணியினர், அந்த ரேஸ் டிராக்கில் வேலை செய்பவர்கள் என எல்லோருக்கும் ஒரு நொடி உடல் சிலிர்த்து அடங்கியது. அங்கிருந்த எல்லோரும் தங்கள் வாழ்வில் முதல் முறையாக இப்படி ஒரு காட்சியை கண்டனர். இந்த காட்சி ஆதமின் மனதில் அப்படியே பதிந்து போனது. அது அவனை நடுங்க செய்தது. அவனை அசிங்கப்பட வைத்தது. அந்த அரங்கில் கேட்ட சத்தம் அவன் மனதை பெரிதாக தாக்கியது. கேமரா பிளாஷ் சத்தம் கேட்க கேட்க ஆதமிற்கும் அவனது அணியினருக்கும் எங்கேயாவது சென்று ஒளிந்து கொள்ளலாமா என்று இருந்தது. அவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய அவமானத்தை சந்தித்த நாள் இன்று. அவர்கள் நாடு மிகப்பெரிய அவமானத்தை சந்தித்த தினம் இன்று. உலக நாடுகள் எல்லாம் தங்கள் நாட்டை கேலியாக பார்ப்பதாக தோன்றியது அவர்களுக்கு.
இந்த அவமானத்தை என்ன செய்து அவர்களால் துடைக்க முடியும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இவ்வளவு நேரம் நடந்த அனைத்தையும் வீடியோ காலில் பார்த்திருந்த ஜெகன் ஒரு வழியாக காலை கட் செய்தார். ஆதமின் உயிருக்கு பயமில்லை என்று அவருக்கு உறுதியாக தெரியும். எனவே இதற்கு மேல் நடக்கும் எதையும் பார்க்க அவரால் முடியவில்லை. மிஸ்டர் சூர்யா, ஆதம் சாரும் மத்த ரேசர்களும் நீங்க சொன்னதை செஞ்சிட்டாங்க. இப்போ நாங்க கிளம்பலாமா என்று கேட்டான் அயாஸ். கிளம்புங்க என்றான் சூர்யா, முகத்தில் எந்த உணர்வையும் காண்பிக்காமல். சூர்யா சொன்னது அவர்களை இழிவாக சொல்வது போல இருந்தாலும் இவ்வளவு நேரம் நடந்த நிகழ்விற்கு முன்பாக இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதாக தான் அவர்களுக்கு தோன்றியது. அதன் பின்னர் அவர்கள் எல்லோரும் எந்தவித தயக்கமும் இல்லாமல் அங்கிருந்து சென்றனர். அவர்கள் இந்த நாட்டிற்கு வரும்போது இருந்த உற்சாகத்திற்கு அப்படியே எதிரான மனநிலையில் இப்போது தாயகம் நோக்கி திரும்பி சென்றார்கள். நீங்க திரும்பவும் எங்க நாட்டுக்கு வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். எங்க நாட்டுக்கு வர விருந்தாளிங்களை வரவேற்க நாங்க எப்பவுமே ரொம்ப ஆவலா இருக்கோம் என்று அவர்கள் சொல்வதை பார்த்து மக்கள் அனைவரும் கேலியாக பேச ஆரம்பித்தனர். அந்த அரங்கில் கேட்ட சத்தம் எதுவும் ஆதம் மற்றும் அவனது அணியினரின் காதில் தெளிவாக விழவில்லை. அதற்காக அவர்கள் வருத்தப்படவும் இல்லை. ஏனெனில் அது அவர்களுக்கு உவப்பான செயலாக இருக்காது என்பதை அவர்கள் நன்றாகவே அறிவார்கள். ஒரு நொடி கூட இங்கே இருந்து தாமதம் செய்ய வேண்டாம் என்று எண்ணினார்கள் அவர்கள். அதே சமயம் அயாஸும் இன்னொரு பாடிகார்டும் சேர்ந்து ஸ்டீஃபனின் உயிரில்லாத உடலை அங்கிருந்து தூக்கி சென்றனர். ஸ்டீஃபன் இங்கே வரும்போது தான் உயிரில்லாத உடலாக தன் நாட்டிற்கு திரும்பி செல்வோம் என்று கனவில் கூட நினைத்திருக்க மாட்டான். அதே நேரம் எல்லோரும் தாங்கள் எடுத்த வீடியோ போட்டோக்களை தங்கள் சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்திருந்தனர். வாவ், என்ன மாதிரியான சீன் இது! சூர்யா மலேசியன் ரைடர்ஸ் எல்லாரையும் ஒட்டு மொத்தமா வச்சு நசுக்கிட்டாரு. நம்ம ஒட்டுமொத்த நாட்டு முன்னாடியும் அவங்கள மன்னிப்பு கேட்க வச்சிட்டாரு என்று ஆளாளுக்கு ஒரு தலைப்புடன் இந்த செய்தியை பகிர்ந்தனர். இந்த செய்தி பதிவிட்ட சில நொடிகளில் பல பேர் அதை பகிர்ந்து பல பேரினால் பார்க்கப்பட்டு இப்போது சூர்யாவின் பெயர் ரேசிங் உலகம் முழுக்க பரவியிருந்தது. உண்மையை சொல்ல வேண்டுமெனில் ரேசிங் உலகம் தவிர்த்து இந்தியா முழுக்க அவனது பெயர் பரவ ஆரம்பித்திருந்தது.